நன்றி. லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முற்றத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2056 ஆடி முதலாம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டாகவும் இம்மாதம் நண்பர்களின் நட்பு பாராட்டும் மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார். இந்த ஆடி முதலாம் நாளில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்று எல்லோரும் ஆடி பிறப்பினை கொண்டாடி மகிழ்ந்திருப்பார்கள். ஆடி விதை தேடி விதை என்பார்கள் பழமொழியாக. அந்த வகையில் எங்களது தமிழர்களது மாதங்களில் இந்த ஆடி மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய 274வது முட்டத்து மலர் இன்று மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது. அதற்கு முதல் இன்று நேற்றைய தினம் எங்கள் ஜெர்மனியில் வாழ்ந்த ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி என்று சொல்லலாம், மிருதங்க வித்துவான் திரு பிரணவநாதன் அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையை நிறைவு செய்து நாளாக இந்த நாள் ஒரு கனத்த நாளாக இருக்கின்றது. ஒரு பெரிய கலைஞன், ஜெர்மனியில் உள்ள பல முன்னணி மிருதங்க கலைஞர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர். ஐரோப்பிய நாடுகள் பலவற்றில் இசை அரங்கேற்றங்களாக இருக்கலாம், நாடன அரங்கேற்றங்களாக இருக்கலாம், அவற்றுக்கு மிருதங்கத்தினை வாசித்து தனி சிறப்பினை மெருகேற்றி சேர்த்தவர் என்ற பெருமைக்குரியவர். இலங்கையில் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் அதிவிசேட பிரிவில் 13 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்தவர். இவ்வாறு பல நல்ல ஒரு கலைஞர், சிறந்த ஒரு கலைஞரை நாங்கள் இழந்திருக்கிறோம். அவருக்கு இன்று எங்கள் பாமுகத்தினூடாகவும் முற்றத்து மலர் நிகழ்ச்சி ஊடாகவும் எமது ஆழ்ந்த அஞ்சலியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எங்களது நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். மனிதர்களுடைய பிறப்பும் இறப்பும் நிச்சயமானது. பிறந்த உயிர் ஒரு நாளைக்கு இறக்கப் போகின்றது. ஆனால் அவர்கள் செய்த செயல்களால் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவ்வாறானவர்களை நாங்கள் வாழும் போது வாழ்த்த வேண்டும் என்று எங்கள் இயக்குனர் அவர்களும் நெடுகவே கூறிக்கொண்டிருப்பார். அந்த வகையில் எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் கலைஞர்கள், அறிஞர்களை நாங்கள் வாழ்த்தும் நிகழ்ச்சியாகவும் போற்றும் நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சியில் அமைவது ஒரு சிறப்பானதே. அந்த வகையில் இன்றைய முட்டத்து மலர் நிகழ்ச்சி ஜெர்மனியில் வசித்துக் கொண்டிருக்கின்ற திரு ஞானகுமாரன் ஆளாள சுந்தரம் அவர்களுடன் இணைந்து மலர்ந்து மனம் பரப்ப இருக்கின்றது. இவள் ஈழத்தில் கரவெட்டிய பிறப்பிடமாகவும் ஆயுர்வேத வைத்தியராகவும் பணியாற்றி இங்கு 40 வருடங்களாக ஜெர்மனியில் வசித்து வருகின்றார். அத்துடன் 30 வருடங்கள் தமிழாலயத்தில் ஆசிரியர் பணியினை மேற்கொண்டு பல மாணவர்களுக்கு தன்னிடம் உள்ள அறிவினை பகிர்ந்து வருகின்றார். பகிர்வு கிடைப்பது எதுவாக இருக்கும் என்றதுதான் இன்றைய எங்களது முட்டத்து மலர் நிகழ்ச்சியாக அமைய போகின்றது. முதலில் எனது முட்டத்து மலர் நிகழ்ச்சிக்குள் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன் ஆசிரியர் ஞானகுமாரன் அவர்களை. வணக்கம் ஆசிரியர் ஞானகுமாரன் அவர்களே. வணக்கம். வணக்கம் உங்களுக்கும் நிறுவனருக்கும் தமிழால் ஒன்றிணைந்த அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் உங்களை முற்றத்து மலர் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சியே. ஒருவருடைய அறிமுகமும் ஒருவருடைய ஆளுமைகளும் அனுபவங்களையும் நான் கேட்கப் போகின்றேன். எங்கள் உறவுகள் கேட்கப் போகின்றார்கள். அந்த வகையில் முதலே நான் குறிப்பிட்டது போல் நீங்கள் ஈழத்தில் ஆயுர்வேத வைத்தியராக இருந்து கடமையாற்றி பிறகு இங்கே வந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர் பணியுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவற்றை விட வேறு வேறு சமூக பணிகளும் உடனும் இருக்கும் என்றது எனது எண்ணமாக இருக்கின்றது. நீங்கள் ஈழத்தில் கரவெட்டியை புறப்படமாக கொண்டவர் என்று முதலே குறிப்பிட்டிருந்து உங்கள் ஊரில் இருந்து வரலாம் என்று நான் நினைக்கின்றேன். கரவெட்டி என்று சொன்னால் எது சிறப்பாக இருக்கும்? ஈழத்திருநாட்டிலே யாழ்குடா நாட்டிலே வடமராட்சி என்கின்ற பிரிவிலே கரவை ஊரை சேர்ந்தவன் நான். அது ஒரு மருத நிலம், வயலும் வயல் சார்ந்த நிலமும் எங்களுக்கு பல கல்விமான்களை உருவாக்கிய கரவெட்டி ஊர். அழகிலே சொல்ல போனால் ஒரு பக்கத்திலே நுணுவில் பிள்ளையார் கோவில் என்கின்ற வயலோடு சேர்ந்து முற்றத்திலே
தாமரை குளத்தோடு சேர்ந்த ஒரு அழகிய கோயிலும், மறுபுறத்திலே அத்துளு அம்மன் கண்ணகை அம்மன் கோவிலும் இருக்கிறது. அந்த நுனிவேல் பிள்ளையார் கோவிலின் வடக்கு வீதியிலே ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இருக்கிறது. நான் இனத்தால் சைவத்தமிழர், மதத்தால் கிறிஸ்தவர். என்னுடைய முப்பாட்டனார் மதம் மாறியிருந்தார். அதன் வழியாக நாங்கள் பெற்றோர்கள் நாங்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவியிருந்தாலும் எங்களுடைய உறவினர்கள் அனைவரும் நாங்கள் இந்து மதத்தை சார்ந்திருப்பதனால் எல்லா மதத்தையும் மதித்து நாங்கள் ஒரு அறநெறிக்குள்ளே வாழ்க்கை நடத்திய அந்த காலத்தை நினைத்து பார்க்கிறேன். நாங்கள் சிறு வயதிலேயே நான் நாமகள் படிப்பகம் என்கின்ற ஒரு நூலகத்தை நாங்கள் இளைஞர்களாக நிறுவனம் செய்திருந்தோம் கரவட்டியிலே. அந்த காலத்திலே அந்த வேளையிலே நாங்கள் அதற்கு நிதி சேர்ப்பதற்காக நுனிவேல் பிள்ளையார் கோவில், சென்னதி கோவில் என்பதற்கு கடைகளை வைத்து, தேநீர் கடையை வைத்து எடுத்து நாங்கள் அந்த நூலகத்தை நடத்தி கொண்டிருப்போம் இளங்காலத்திலே. அப்படியாக சமுதாய ரீதியாகவும் கிறிஸ்தவ சமய ரீதியாக நான் இளைஞர் ஆக இருந்த பொழுது வடக்கு கிழக்கு முழுவதற்கும் கிட்டத்தட்ட 4000 இளைஞர்கள் இருக்கின்ற அந்த சங்கத்திலே செயலாளராக கடமையாற்றி இருக்கிறேன். 6 வயதிலிருந்து தமிழிலே பேச்சு, நாடகம் முதலியவற்றிலே பங்கேற்றி தமிழிலே ஒரு ஈர்ப்புடையவனாக இருந்தேன். அதற்கு முதல் காரணம் என்னுடைய தந்தை ஒரு தமிழாசிரியர், என்னுடைய தந்தை ஒரு தமிழாசிரியர், தாயுடைய தந்தை ஒரு தமிழாசிரியர். அந்த காலத்திலே சட்டம்பியார் என்று சொல்வார்கள். அப்படியாக தமிழிலே ஊறி வந்தபடியாலோ என்னவோ தமிழிலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதனாலே தமிழிலே ஒரு பற்று இருக்கிறது. அந்த வழியிலே நான் அறிந்த தமிழை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே மிகுந்த நாட்டமுடையவனாக இருந்தேன். அழகான ஒரு விளக்கம் தந்திருந்தீங்க. கரவெட்டி என்றாலே எப்படி இருக்கும் என்ற ஒரு கண்முன் கொண்டு நிறுத்தி இருந்தீங்க. அழகாக இருந்தது. கரவெட்டியில நினைக்கிறேன் சிறிய பாடசாலைகள் ஏதாவது இருக்கிற ஒரு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கிறது எனக்கு. கரவெட்டி பிள்ளையார் கோயிலு பக்கத்திலேயே ஒரு சிறிய மகா வித்தியாலயம் ஒன்று இருந்ததுன்னு நினைக்கின்றேன். அப்படியா? கோவிலுக்கு பக்கத்திலே ஒரு மெதடிஸ்ட் தமிழ் மகா வித்தியாலயம் இருக்கிறது. அதற்கு அருகாமையில் கொஞ்சம் பெரிதாக ஞானாசாரியா கல்லூரி இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக விக்னேஸ்வரா, சுசிதம்பரம் முதலியானோர் படித்த விக்னேஸ்வரா கல்லூரி இருக்கிறது. இப்படியாக பல கல்லூரிகளையும் நெல்லிடி மத்திய மகா வித்தியாலயத்தை பெரிதாகவும் கொண்டது. இன்னும் பற்பல பாடசாலைகள் இருக்கின்றன. உங்கள் கல்வியும் அங்குத்தான் ஆரம்பமாகியதை நினைக்கின்றேன். சரியா? என்னுடைய முதல் 4 வருடங்களும் கட்டவெளி மெதடிஸ்ட் தமிழ் பள்ளியிலே ஆரம்பமாகி பிறகு ஹார்ட்லி கல்லூரியே என்னுடைய உயர் 12ஆம் தரம் வரை படித்தேன். தமிழ் தனிய 10ஆம் ஆண்டு மட்டும்தான் படித்தோம். ஏனென்றால் கணித துறையிலே நான் 11ஆம் 12ஆம் ஆண்டுகளை படித்திருந்தேன். ஆனாலும் பல்கலைக்கழகத்துக்கு நுகும் அளவிற்கு என்னுடைய தேர்ச்சி பெற்றாமல் இருந்தது. ஆனாலும் பெற்றோருடைய ஆசை வைத்தியனாக வர வேண்டும் என்று அந்த ரீதியிலே நான் ஆயுர்வேத கல்லூரியை 1976ஆம் ஆண்டு முதல் 81ஆம் ஆண்டு வரை ஆயுர்வேத கல்லூரியை படித்தேன். ஆனாலும் என்னமோ எனக்கு அதிலே நாட்டம் இருக்கவில்லை. எனவே நான் அதிலே பல கல்வியை தேர்ச்சி செய்து சான்றிதழை பெற்றிருந்தாலும் பயிற்சிகளை அல்லது நடைமுறையிலே நான் அதை செய்வதிலே நாட்டம் அற்றவனாகவே இருந்தேன். ஆனால் எனக்கு தமிழ், அங்கே நாங்கள் படிக்கின்ற அந்த 11 பாடத்திலே 3 அனட்டமி, பிசியாலஜி, பெத்தாலஜி என்ற 3 ஆங்கிலத்தை தவிர மிச்சமெல்லாம் தமிழ் கல்வியாக இருந்தது. எனவே தமிழ் பாடல்களை படிக்கவும் விளங்கவும் எனக்கு தமிழ் ஆர்வம் இன்னும் அதிகமானது. எனவே தமிழிலேயே என்னுடைய ஈடுபாடு அதிகமாக இருந்தது. அப்படியே புலம்பெயர்ந்து வந்த இந்த நாட்டிலும் எனக்கு அந்த வேளையிலே என்னுடைய ஆயுர்வேத கல்வி சார்பாக வேலைகள் எடுப்பதற்கு வழிமுறைகளை எனக்கு தெரியாமல் இருந்தது. எனவே நாங்கள் ஒரு தொழில் ஆலையிலேயே என்னுடைய வேலையை கடந்த காலமாக செய்து இப்பொழுது 3 ஆண்டுகள் என்னுடைய ஓய்வை பெற்று ஓய்வு நிலையிலே இருக்கு.
நான் நினைக்கிறேன் அம்மா அப்பாவினுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு துடிப்போட நீங்கள் ஆயுர்வேத படிப்பினை செய்திருக்கிறீங்க. ஆனால் தொழில் ரீதியாக இலங்கையில் இருக்கும்போது ஏதாவது தொழில்கள் செய்திருந்தீங்களா? உடனேயே எனக்கு நான் பரீட்சை எழுதி ஆயுர்வேத பரீட்சை எழுதி டிப்ளமா இன் ஆயுர்வேதிக் அந்த சர்டிபிகேட் கிடைத்த உடனேயே எனக்கு கொழும்பிலே தொலைத்தொடர்பு ஓடிஎஸ் என்று சொல்வார்கள், வெளிநாட்டு தொடர்பு நிறுவனத்திலே டெலிகிராபிஸ்ட், அதாவது வெளித்தொடர்பாளராக நான் ஒரு வருட பயிற்சியுடன் 3 ஆண்டுகள் அந்த வேலையை அங்கு செய்து கொண்டிருந்தேன். அந்த வேளையில் தான் இனக்கலவரம் 83 கருப்பு ஜூலை இனக்கலவரம் வந்தது. நான் அதை பற்றி சொல்லுவதனால் அதிர்ஷ்டவசமாக என்னுடைய கல்லூரி மாணவன், என்னுடைய ஆயுர்வேத கல்லூரி மாணவன் மென்னர் இருப்பவர், அவர் வெள்ளிக்கிழமை கொழும்புக்கு வந்த பொழுது என்னை தன்னுடைய வீட்டுக்கு, மென்னர் இருக்கிற வீட்டுக்கு அழைத்தார். அதனால் நான் மன்னாருக்கு போய்விட்டேன். எனவே அந்த 83 கலவரத்தை நேரே அனுபவிக்கவில்லை. ஆனால் என்னுடைய அனைத்து உடைமைகளும் எரிந்து விட்டன. நான் என்னுடைய சித்தப்பா வீட்டில் தான் இருந்தேன், அரமையா ரோட் டெமெட்டகுட என்ற இடத்திலே. அங்கே காடையர்கள் சனி இரவு 12 மணிக்கு வந்து என்னுடைய வீட்டை முழுதாக எரித்து விட்டார்கள். அப்பொழுது சித்தப்பா பிள்ளைகள் எல்லாரும் ஏறி விழுந்து, சித்தப்பாவும் சின்னம்மாவும் 3 பிள்ளைகளும் பக்கத்து வீட்டிலே ஒரு சிங்களவர் அடைக்கலம் கொடுத்தார். மூத்த மகன் பின்பக்கத்தால் விழுந்து தப்பி ஓடுகின்ற பொழுது அந்த எரிகின்ற தமிழ் வீடுகளை பார்த்து அவர்கள் மூளையே சோமில்லாமல் போய்விட்டது. அப்படியான ஒரு அனுபவம். என்னுடைய உடைமைகள், என்னுடைய சான்றிதழ்கள், உடைமைகள் போன்ற அனைத்துமே அடையாள அட்டை முதலாக அனைத்தும் எரிந்து போனது. அப்படியாக ஒரு பங்கு அந்த கருப்பு ஜூலையில் இருந்தாலும் நேரடியாக அதை எப்படியாக நல்ல காலங்கள் உங்களுடைய நண்பன் வந்து உங்களை காப்பாற்றி சென்றிருக்கிறார் நினைக்கின்றேன். காலங்கள் சொல்லுவார்கள், கடவுள் காப்பாற்றியது போல் என்று சொல்லுவார்கள். ஒரு நேரத்தில் ஒருவர் உதவிக்கு வரும் பொழுது அது கடவுள் என்று சொல்லுவார்கள். அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கும் இருந்திருக்கின்றது நினைக்கின்றேன். இன்னொரு பக்கத்தில் எனக்கு அதை இழந்தது ஒரு கவலையாக இருந்தது. என்ற அந்த அனுபவத்திலே நாங்கள் பல உதவிகளை செய்திருக்கலாம், அந்த வேளையிலே பெரிய ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று நினைத்தேன். அதுவும் ஒரு பக்கத்தில் ஒரு சிறிய கவலையும் ஒரு இடத்திலே இருக்கிறது. அதை நினைக்கிறேன், யாரால் எது எங்கு நடத்தப்படுகின்றது என்பதனை அவர் தீர்மானிக்கின்ற ஒரு சக்தி இருக்கின்றது தானே. உங்களுடைய இவ்வாறு நீங்கள் கொழும்பில் இருந்து கலவரத்தின் போது பிறகு நீங்கள் ஊரில் உங்கள் கரவட்டிக்கு சென்றீர்களா, அல்லது என்ன நடந்தது அதை தொடர்ந்து? நாங்கள் பிறகு அப்படியே நான் மன்னரில் இருந்து கொண்டு என்னுடைய வேலை நிறுவனத்திற்கு தொலைபேசியிலே அழைப்பு கொண்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இங்கே வருவதிலே இங்கே நாங்கள் வர எதிர்பார்க்கவில்லை, வந்தாலும் அது உயிருக்கு ஆபத்து, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று. ஆகவே நாங்கள் ஊருக்கு கரவட்டிக்கு போய்விட்டேன். 6 மாதங்கள் 8 மாதங்கள் எங்களுக்கு அந்த ஊதியத்தை அங்கே கொழும்பில் அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற டெலிகம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பாகத்திலே சென்று நாங்கள் ஊதியங்களை பெற்றுக் கொண்டிருந்தோம். 8 மாதம் ஊரிலேயே இருந்தோம். அதற்கு பிறகு திரும்பவும் கொழும்பிலே வந்து ஒருவரிடம் வேலை செய்தேன். ஆனாலும் அவர்களுடன் எனக்கு வேலை செய்கின்ற பொழுது மனதிலே ஒரு பெரிய பயமாக இருந்தது. ஏனென்றால் செய்திகள் வருகின்ற பொழுது விடுதலை இயக்கங்கள் தாங்கள் இதை இன்னத்தை செய்தோம் என்று இத்தனை பேர் இறந்து விட்டார்கள் செய்திகள் வருகின்ற பொழுது எங்களுடைய ஒரே ஒரு மண்டபம் தான், அதிலே 40 பேர் நாங்கள் வேலை செய்வோம். சிங்களவர்கள் தான் அதிகம். எனவே அவர்களுடைய முகங்களும் அவர்கள் பழகுகின்ற முறைகளும் எங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது. எனவே அங்கே நாங்கள் நிம்மதியாக எங்களுடைய காலத்தை வேலையை செய்வதும் அல்லது வாழ்வை தொடர்வதும் கொஞ்சம் கடினமாக இருந்ததால் நான் புலம்பெயர் 85ஆம் ஆண்டு புறப்பட்டு இங்கே வந்தோம். நினைத்திருந்தீர்களா நீங்கள், நாங்கள் புலம்பெயர்ந்து ஜெர்மன் பக்கம்தான் வரப்போகிறோம் அல்லது இங்குதான் நிற்க போகிறோம் என்று சொல்லி நினைத்து வந்தீர்களா, அல்லது வேறு நாட்டுக்கு? இல்லை, நினைக்கவே இல்லை.
நாங்கள் நினைத்ததெல்லாம் ஓரிரு ஆண்டுகளில் எங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும், திரும்பவும் நாங்கள் போகலாம், எங்களிடம் கைவசம் என்னிடம் ஆயுர்வேத வைத்தியம் இருக்கிறது, அல்லது இந்த தொடர்புடைய சில வேலைகளை திருப்பி எடுக்கலாம் என்ற எண்ணம் இருந்து, எனவே நாங்கள் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு பின்பு திரும்பி விடுவோம் என்ற எண்ணம் இருந்தது ஒன்று. மற்றது நான் அப்பொழுது ஒரு பெண்ணை காதலித்திருந்தேன். அந்த காதலித்த பெண்ணும் மட்டக்களப்பை சேர்ந்தவர். எனவே ஒரு ரீதியிலே எனக்கு சந்தோஷம். வடக்கையும் கிழக்கையும் இணைப்பதற்கு ஒரு துரும்பாக இருந்திருக்கிறேனோ தெரியாது சில வேளையிலே அந்த நிலையில். எனவே அவை நான் கூப்பிட வேண்டும் என்று நினைத்ததால் ஜெர்மனை விட்டு வேறு இடங்களுக்கு போக விரும்பவில்லை. என்ற ஜெர்மன் ஒன்றுதான் முதலாக ஈழத்தில் அந்த வேளையிலே வருவதற்கு வசதியான இடமாக இருந்தது. எனவே கூப்பிட வேண்டும் என்பதால் நான் ஜெர்மனியிலேயே இருந்திருந்தேன். எவ்வாறு மட்டக்களப்பு காதல் ஏற்பட்டது என்பதை சுவாரஸ்யமாக சொல்லலாமா? நான் முன்பு கூறியது போல நான் கிறிஸ்தவன். எனவே ஆலயத்தோடு நாங்கள் கொஞ்சம் கூடின ஈடுபாடாக இருந்தது. நாங்கள் இளைஞர்களாக இருக்கின்ற பொழுது ஆலயத்திலே போய் ஆலயத்தின் திருப்பணிகளை வேலைகளை செய்வதும், அல்லது சமுதாயத்திலே உதாரணமாக சொல்ல போனால் அங்கே கிணறு கிணறு உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கரவட்டியிலே 50 அடி ஆழம் கூடியது. அந்த கிணறுகளை சுத்தம் செய்வது, அதற்கு வயோதிப வீடுகள் அல்லது ஆண்கள் இல்லாத வீடுகளுக்கு நாங்கள் போய் உதவிகள் செய்வோம். அப்படி ஒரு முறை செய்கின்ற பொழுது நாங்கள் கணக்கறிஞர்களாக செய்கின்ற பொழுது நான் கீழே இறங்கி அந்த இதை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். மேலே இருப்பவர்கள் அள்ளி கொண்டேன். நானும் இன்னொரு இளைஞனமாக செய்து முடித்த பிற்பாடு அந்த இளைஞன் ஏறுகின்ற பொழுது அவர் ஏறிவிட்டார். நான் கொஞ்சம் கட்டையானார், எனக்கு எட்டவில்லை. எனவே நான் அதை தள்ளிவிட்டு அந்த 60 அடி கீழே விழுந்தேன். கீழே மலையாக இருந்தது. எல்லோரும் கத்தினார்கள். நான் ஒன்றுமே கத்த வேண்டாம் என்று எழுந்த பொழுதுதான் தெரிந்தது கால் எலும்பு முறிந்து விட்டது. ஆனாலும் எனக்கு அது ஒரு வாதியாக தெரியும். உடனே சிற்றுந்தை எடுத்து கார் எடுத்து வைத்தியசாலை மந்திகை ஆஸ்பத்திரின்னு சொல்வார்கள் எங்களுக்கு, அங்கே செல்வதற்காக கேட்டார்கள். நான் இல்லை, அப்பா பயந்து விடுவார், நான் கிணத்துக்குள் விழுந்தேன் என்றால். எனவே சைக்கிளில் என்னை பின்னுக்கு ஏற்றுங்கள் சொல்லி அப்பாவிடம் போய் நான் படியிலே விழுந்து விட்டேன், வைத்தியசாலைக்கு செல்ல போகிறேன் என்று சொல்லிவிட்டு பிறகு வைத்தியசாலைக்கு சென்றேன். அங்கே போய் அது அவர்கள் உடனேயே பார்த்து இது இயலாது என்று சொல்லி யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியில் போய் ஒரு பெரிய ஒரு சத்திர சிகிச்சை ஏற்பட்டு 2 மாதங்கள் இருந்து வந்தோம். ஆனாலும் எந்தவித தாக்கமும் இல்லை. என்னோடு கடவுள் அந்த நாளிலிருந்து இன்று வரை கூட இருக்கிறார். அதை நான் இந்த வேளை அதிலிருந்து நினைக்கிறேன் அவருடைய தொடர்பு, அதிலிருந்து உங்களுக்கு ஏற்பட்ட தொடர்பு தான் இப்பொழுது இல்லறம் வரை சிறப்பாக இருக்கின்றது நினைக்கின்றேன். ஏனென்றால் என்னுடைய மனைவியாருக்கு அவர் 5 வயதாக இருக்கின்ற பொழுது தாய் இறந்து விட்டார். தப்பனும் வேறு திருமணம் செய்து போய்விட்டார். அவருடைய தாயினுடைய தம்பி அவர் ஒரு ஆலய ஃபாதராக குருவானவராக இருந்தார். அவர் தான் இந்த உவை எடுத்து வளர்த்து கொண்டிருந்தார். ஆகவே இவர் அங்கே மாமனுடன் வளர்ந்து கொண்டிருந்தார். இவர் அந்த வீட்டு வேலைகளை செய்வதும் அவருடைய அன்பிலே வளர்ந்தவர். இவருடைய நடத்தைகளை செய்கைகளை பார்க்கின்ற பொழுது என்றால் அந்த ஊழியக்காரனுடைய மனைவியும் ஆசிரியை. எனவே அவர்கள் சமையல்களை இருவரும் பங்கிடுவார்கள். காலை சாப்பாடு, இடியப்பம் வைப்பது, சொதி செய்வதெல்லாம் இவருடைய கடமை. எனவே பரீட்சை காலமாக இருந்தாலும் முதலிலே 5 மணி படிக்க வேண்டும் என்றால் 4 மணிக்கு எழும்பி இடியப்பம் வைத்து சொதி செய்து வைத்துத்தான் படித்து பரீட்சை. இப்படியாக சில குணாதிசயங்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது. அதிலிருந்து அந்த காதல் தொடங்கி திருமணம் நன்றி. ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயத்தை பகிர்ந்து கொண்டீங்க, மிக்க நன்றிகள். அவ்வாறே நீங்கள் அவரை காதலித்தவரை கரம் பிடிக்க வேண்டும் என்று ஜெர்மனியில் இருந்து வேலை செய்து அவரை அழைத்து இல்லறத்தினை நடத்தி வருகின்றீர்கள். இவ்வளவு காலம் நீங்கள் நினைக்கிறேன் திருமணமாகி நீண்ட காலங்கள் இருக்கும் என்று நினைக்கின்றேன்.
ஆம். 87ஆம் ஆண்டு 38 வருடங்கள் நாங்கள் திருமணமாகி 38 வருடங்கள். ஓ! ஓ! உண்மையில ஒரு சிறப்பு நீண்ட காலங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து தொடர்ந்து நீங்க ஜெர்மனில் வந்து இங்கே உழைக்க வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும், மனைவியை அழைக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு பொறுப்போடு தான் நீங்கள் உங்களது வேலைகளை செய்திருப்பீங்கன்னு நினைக்கின்றேன். இங்கு வந்து மொழிகள் என்பது வெவ்வேறு வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் அங்கு வந்து ஆங்கிலத்தோட வாழ்ந்தது, ஆனால் இங்கு வந்து ஆங்கிலத்தை வைத்துக்கொண்டு வாழ முடியாது என்ற நிலை இருந்திருக்கும் நினைக்கின்றேன். எவ்வாறு நீங்கள் அதை மேனேஜ் பண்ணீங்க? எவ்வாறு நீங்கள் அதை சரி செய்தீங்க? மொழி வந்து இன்று வரை அது கடினமாகத்தான் இருக்கிறது. 40 வருடங்கள் தாண்டினாலும் இலக்கண ரீதியாகவும் உச்சரிப்பு ரீதியாகவும் நாங்கள் இன்னும் நான் அதிலே பாண்டித்யமோ அல்லது திறமையோ அடையவில்லை. ஆனாலும் என்னுடைய வேலைகளை என்னுடைய வேலை 31 வருடமாக வேலை செய்தேன். அந்த வேலை நிறுவனத்திலும் சரி அல்லது வைத்தியத்திலும் சரி அல்லது வேறு குடும்ப பாங்கான அனைத்து கடமைகளையும் செய்வதற்கு போதுமான அளவு இந்த நாட்டு பாசையை நாங்கள் அறிந்திருந்தோம். அதிலே எங்களுடைய வாழ்வை ஓரளவுக்கு சிறப்பாக செய்வேன் என்று சொல்லி முடிக்கலாம். நிச்சயமாக இங்கு வந்த பலர் தங்களது வாழ்விற்கு தேவையான மொழியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் எனக்குள் தோன்றியது, அவர்கள் வேலை தொழில் செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும், காசு இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் அவர்களிடம் மேலதிகமாக இருந்தமையினால் அவர்கள் அந்த மொழியை தேடி கற்க வேண்டும், அதுக்கான ஒரு நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று முயற்சிக்கவில்லை என்றது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. போலத்தான் ஈழத்தவர்கள் பலர் செய்வது போலத்தான் நானும் என்னுடைய வேலை மிக கடினமான வேலை. ஒரு உணவகம் ஒன்று என்று சொல்லுவார்கள், அதாவது குளிர் பதனப்படுத்துகின்ற ஒரு எல்லா உணவுகளையும் குளிரூட்டப்பட்டு அதை வீடுகளில் கொண்டே கொடுப்பார்கள். அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 6000 பேர் உள்ளகின்ற நிறுவனம், ஐரோப்பா தழுவிய நிறுவனம். அதிலே வேலை என்பது 10 கிலோவிலிருந்து 25 கிலோ வரை எடுத்து கொட்டி நாங்கள் இந்த பேக்கெட் பண்ணுவதுதான் எங்களுடைய வேலையாக இருந்தது. வேலை கடினம். நான் இருக்கின்ற அறை 12 மாதமும் 5 பாகை உடையது. கதவை திறந்தால் அங்காலே -25 பாகை ஒரு அடிக்கும். அப்படியான கடினமான வேலை 5 நாள். அதை விட்டு 5 நாள் வெள்ளிக்கிழமை 2:30க்கு முடிந்த பின்பு வெள்ளிக்கிழமை இரவு மெக்டொனால்ட்ஸிலே போய் வேலை செய்தேன். வேலை செய்து என்னுடைய குடும்பத்திற்கான நிறைவுகளை செய்து வேலை 8:30க்கு முடிந்தால் 9 மணிக்கு கிரிஃபில்டே தமிழாலயம் படிப்பிக்க போவேன். தமிழாலயத்துக்கு போய் படிப்பித்து 1 மணி மட்டும் படிப்பிப்போம். பிறகு ஞாயிற்றுக்கிழமை திரும்பவும் இன்னும் ஒரு பாடசாலையிலே போய் தமிழ் படிப்பிப்போம். திருப்பி திங்கட்கிழமையிலிருந்து வேலை தொடங்கும். இப்படியாக கடினமான வேலையும் அதே வேளையிலே இந்த பற்று இருந்ததால் தமிழையும் இப்பொழுது 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நான் நினைக்கிறேன், உங்களை உடலுக்கு ஓய்வு கொடுக்காமல் நீங்கள் அதை தொடர்ச்சியாக செய்திருக்கிறீர்கள். நினைக்கும் பொழுது மொழி மேல வச்ச பற்று அதனை உங்களை கொண்டு நடத்தி இருக்குது என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு தமிழாலயங்களுக்கு சென்று படிப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதற்கு காரணம் இது? உங்களது பிள்ளைகளை கூட்டி செல்ல வேண்டும் அதுக்காக சென்றீர்களா, அல்லது இல்லை நானும் படிப்பிக்க வேண்டும், என்னிடம் படிப்பிக்கிற திறமைகள் உங்களிடம் இருக்கின்றது என்று சொல்லி இனம் கண்டு நீங்கள் சென்றீர்களா? இல்லை, நாங்கள் இருக்கின்றது ஒரு தோட்டம் சார்ந்த ஒரு கிராமமாக இருக்கிறது. அங்கே கலைவாணி டீச்சர் உங்களுக்கு தெரியும், அவரோடாக நாங்கள் இங்கே ஒரு நிறுவனத்தை தொடங்கலாம், ஒரு கல்வியகத்தை தொடங்கலாம் என்று முயற்சித்தோம். ஆனால் அது முடியவில்லை. ஏனென்றால் எல்லோரும் 40 கிலோமீட்டர் தொலைவிலே இருந்து ஒவ்வொரு இடங்களிலிருந்து வர வேண்டும். எனவே அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விட்டது. ஓரிரு ஆண்டுகள் செய்து பார்த்தோம், ஆனால் முடியவில்லை. எனவே நான் அதிலே ஓய்ந்து விட்டேன். ஆனாலும் ஒரு ஆசிரியர் என்னிடத்தில் என்னுடைய வீட்டிலிருந்து 70 கிலோமீட்டருக்கு அங்கால் ஆண் டீச்சர் என்று சொல்லி எக்லன்ஸ் என்கின்ற தமிழாலயத்தில் இருக்கின்ற ஒரு ஆசிரியை தான் என்னை நினைத்தார். எனவே முதல் ஆண்டு நான் என்னுடைய வீட்டிலிருந்து 70 கிலோமீட்டருக்கு அப்பால் போய் அந்த கல்வியை தொடர்ந்தேன். அந்த வேளையிலே என்னுடைய கற்பித்தலை பலர் விரும்பி ஏற்கிறார்கள்.
அதனால் பயன் இருக்கிறது என்பதை கண்டதனாலே திருப்பி எங்களுடைய இடத்திலே கோக் என்ற இடத்திலே ஒரு கல்லூரியை நாங்கள் நிறுவி அதை தொடர்ந்து செய்தோம். அதை செய்கின்ற பொழுதுதான் பக்கத்து ஊரான கிரீஃபில்லையும் திருப்பி என்னை கேட்டபடியினால் அங்கும் படிப்பிக்க சென்றோம். பிறகு அதுக்கு அடுத்த பள்ளிக்கூடம் கேட்டு கேட்டு இப்படியாக பல பள்ளிக்கூடங்களிலே படித்தோம். ஆமா, நீங்கள் உங்களிடம் இருப்பதை பகிர்ந்திருக்கிறீர்கள் என்று பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் பெறும் போது இருந்த மனநிலையும் கொடுக்கும் போது இருக்கின்ற மனநிலைகளுக்கும் கால வித்தியாசங்கள் இருக்கின்றன தானே? அவற்றை நீங்க எப்படி பாக்குறீங்க? பெரும்போதும் மகிழ்ந்தோம். தமிழை படிக்கின்ற பொழுது நான் சொன்ன பொழுது சிறு வயதிலே அம்புலி மாமா என்கின்ற நூலை அப்பா வாங்கி கொண்டு வந்து தருவார். அதை படித்து அனுபவப்பட்டோம். பிறகு 14, 15, 15 சாண்டிலியன், அகிலன் போன்றவர்கள் எழுதிய நாவல்களை ஓரிரு நாளிலே படித்து அதனுடைய இன்பத்தை பெற்றோம். அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சியை விட தற்போது அதை கொடுக்கின்ற பொழுது இன்னும் ஒரு பெரு மகிழ்ச்சி வந்தது. அதனால்தான் நான் முன்பு சொன்னது போல அந்த வேலை பழுவினோடு எல்லோரும் பேசுவார்கள். நீங்கள் உடலை கவனிக்கவில்லை, வருத்தமாக போறீர்கள், விரைவிலே வருத்தம் வந்துவிடும், இப்படியாக ஓடினால் என்று. ஆனால் எனக்கு அந்த சக்தி தான் என்னை வாழ வைத்தது. இந்த வயது வரை நான் திடமாக இருக்கிறேன் என்றால் அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு சத்தத்தை கொடுக்கின்ற பொழுது பெறுகிறவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தையும் அவர்கள் செய்கின்ற செயற்பாடுகளும் அவையே என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவேதான் தமிழ் என்னை வாழ வைக்கிறது என்று நான் அடித்து சொல்லுவேன். வாழ வைத்தது, வைக்கிறது, வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இங்கு பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் தமிழை விருப்பமாக கற்கின்றார்களா? எவ்வாறு உங்களுடைய கண்ணோட்டத்தில் அது எவ்வாறு இருக்கிறது? கல்வி என்பது பாடநூல் மாத்திரமல்லது என்பது என்னுடைய நோக்கமாக இருந்தது. நாளடியா சொல்ற போது குஞ்சியழகும் கொடுந்தானை கோட்டலகும் மஞ்சள் அழகு நடுவு நிலைமை என்பதால் கல்வி அழகை அழகு என்று சொல்லுவார் அழகாக. எனவே அதாவது வாழ்வதற்கு எது நல்லது என்று அறிகின்ற அறிவை கொடுப்பதுதான் முக்கியம். அந்த அறிவை பெறுவதில் அந்த நாள் முதல் 30 ஆண்டுகளுக்கு முதல் இருந்த பிள்ளைகள் வரை இப்பொழுது படிக்கிற பிள்ளைகள் வரை மாற்றமில்லை. அந்த அறிவை விரும்புவதிலே நாட்டமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தமிழை உள்வாங்குவதில் கடினம் ஏற்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக தாய் தந்தையர்கள் தமிழ் தாய்மொழியிலே பேசினார்கள் வீட்டிலே. இவர்களுக்கும் பல தொடர்புகள் இருந்தது ஈழத்தோடு. தாய் தந்தையுடைய கலாச்சாரங்கள், நினைவுகள், பேச்சுகள், பண்பாடுகள், வாழ்வுகள் எல்லாம் முழுதாகவே தமிழாக இருந்ததால் பிள்ளைகளுக்கும் நாங்கள் கற்பிக்கின்ற பொழுது இலகுவாக தமிழ் இலக்கண இலக்கியங்களை உள்வாங்குவது இலகுவாக இருந்தது. எனவே அவர்கள் இலகுவாக இருந்தபடி அவர்களும் விருப்பமாக நாங்கள் சொல்வதை கேட்டார்கள். ஆனால் சமீப காலங்களாக வருகின்றவர்கள் சிலருடைய தாய் தந்தையர்களை இங்கே பிறந்து வளர்ந்தவர்கள், எங்களை போன்றவர்கள் கூட நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய வாழ்வின் மாற்றங்களை நாங்கள் எங்களுடைய தமிழர்களுடைய சிறப்பை அதுதான் இணைவதிலே நாங்கள் பல வெற்றிகளை கண்டிருக்கோம். நாங்கள் தனித்துவத்தோடு ஊரோடு ஒத்துவாள் என்பதுதான் எங்களுடைய பழமொழி. எனவே நாங்கள் இசைவாக்கம் அடைவதிலேயும் நாங்கள் சிறந்தவர்கள். தனித்துவத்தோடு இருப்பதோடு இசைவாக்கத்தினாலே தற்சமயத்திலே இருக்கிற இளைஞர்கள் கொஞ்சம் அவர்களுக்கு தமிழ் கடினமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சில கலாச்சார நிகழ்வுகள், அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. எனவே பலருக்கு இடைஞ்சலாக இருக்கிறது. ஆனால் நான் முழுதாக இணைந்து விட்டேன் அவர்களோடு. நான் 11ஆம் 12ஆம் வகுப்பை படிப்பதனால் என்னுடைய வயது பிள்ளைகள் எல்லாம் 16 வயதுக்கு கூடினவர்களாகத்தான் இருப்பார்கள். எனவே நான் அவர்களுடன் நண்பர்களாக பழகுவேன். அவர்கள் எதை செய்தாலும் அதை சந்தோஷமாக. உதாரணமாக சொல்ல போனால், ஒரு நல்ல பொடியன், நீ இன்னும் கொஞ்சம் கவனமாக படி மகனே, நீ அயன்ஸ் திறமை சித்தி அடைய வேண்டும் என்ற உடனே கேட்பன், மாஸ்டர் நீங்கள் படிக்கிற போது எல்லாம் திறமை சித்தியா அடுத்த நீங்கள், எனக்கு நான் பாஸ் பண்ணா காணுந்தான் என்று அப்படி நேரே சொல்லுவார்கள்.
ஆனால் அதையும் நான் சந்தோஷமாக என்னுடைய மகன் எப்படியே என்னுடனே கதைக்கிறான் என்று ஏற்கின்றபடியால் அவருடைய தாய் இதே சொன்ன அதே மகன் தாய் சொன்னால் ஒரு பேச்சு போட்டி பூண்டால் மாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் நான் சொன்னால் பங்கு பெற்றுவார். அப்படியாக ஒரு பற்று இருக்கும். அவை வார்த்தைகளையும் அந்த நடைமுறைகளையும் சில வேளைகளிலே சிலருக்கு இடைஞ்சலாக இருக்கும். இப்பொழுது இருக்கிறவர்கள் இளைஞர்களோடு படிப்பிக்க முடியாது, அவர்கள் முழுதாக மாறிவிட்டார்கள், விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்வதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் கஷ்டம் என்பதை உணர்கிறேன். 30 வருடத்துக்கு முதல் படித்த பிள்ளைகளுக்கும் இப்பொழுது படிக்கிற பிள்ளைகளுக்கும் தமிழ் உள்வாங்குவது மிக கடினமாக இருக்கும் அவர்கள். ஆனால் விருப்பம் உடையவர்களாக இருக்கிறார்கள். மாற்றம் உள் மனதிலே மாற்றம் இல்லை. அந்த மதிக்கின்ற தன்மைகள் உள்ளே இருக்கிறது, ஆனா வெளியே காட்ட தெரியாது. அப்படியா இந்த வித்தியாசத்தை நான் இப்படித்தான் பார்க்கிறேன். அணுகிற முறைகள் பிள்ளைகளோடு கற்பிப்பவர்கள் அணுகிற முறைகளினாலேயும் பிள்ளைகள் அதை கற்றுப்பதற்கு அவர்களுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. விரும்பி கற்பதற்கு அது ஒரு தூண்டுகோலாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய கதைகளை நான் பார்க்கின்ற போது உங்களுடைய அணைவு அவர்களுக்கு இருப்பதனால அவர்கள் உங்களிடம் அழகாக கற்றுக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 300-400 பிள்ளைகளுக்கு படிப்பித்திருப்பீங்கள் நினைக்கின்றன. கூடுதலாக அதிகமாக இருக்கும் நினைக்கிறேன். 3 தமிழாலயங்களுக்கு சென்று படிப்பித்திருக்கிறீர்கள், அதிகமாக இருக்கும் நினைக்கின்றேன். மொத்தமாக 10-12 ஆண்டுக்கு போட்டால் ஒரு 250 பிள்ளைகள் படித்து முடித்திருப்பார்கள். அவர்களே மீண்டும் இப்பொழுதும் ஆசிரியராக உங்களோடு சேர்ந்து கடமையாற்றி கொண்டிருப்பார்கள் நினைக்கின்றேன். சிலர் அப்படியா சிலர் இருக்கிறார்கள். சிலர் தங்களுடைய வேலை தொடர்புகளை இருந்தாலும் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். ஆசிரியர் காண்கின்ற இடத்திலே கனம் பண்ணுவதாக இருக்கிறார்கள். ஏதோ மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் தமிழ் கற்பிக்கும் பொழுது நிச்சயமாக கவிதை, நாடகங்கள், கட்டுரைகள் எழுதுவதற்கும் அவர்களை உற்சாகப்படுத்தி இருப்பீங்க. அல்லது உங்களுடைய எழுத்துகளும் எவ்வாறு உங்களுடைய எழுத்துகள் இருக்கின்றன? கட்டுரைகள் உங்களது எழுத்து பணிகள் தொடர்கின்றனவா? எழுத்து பணிகள் நான் மிகுந்த ஒரு பஞ்சு பிடித்தவன் சொல்லலாம். ஒரு சலிப்பு உடையவன். எனவே நானாக இதையும் எழுதுவதில்லை. ஆனால் பிள்ளைகளுக்கு கட்டுரை, கவிதை, பேச்சு போட்டிகளுக்கு எல்லோருக்கும் எழுதி கொடுப்பேன். எல்லா போட்டிகளுக்கும் கவிதைகள் எழுதி கொடுத்திருக்கிறேன், பேச்சுகள் எழுதி கொடுத்திருக்கிறேன், கட்டுரைகள் எழுதி கொடுப்பேன். நானும் எல்லா இடத்திலும் பேச்சுகளுக்கு செய்திருக்கிறேன், கவிதைகள் செய்திருக்கிறேன். ஆனால் எழுத்து தன்மை, அதாவது இருந்து எழுதுகின்றது நான் செய்யவில்லை. அது மிகுந்த ஒரு குறைபாடு, என்னிடத்தில் இருக்கிற குறைபாடு. எனவே நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்பொழுது ஓய்வு பெற்று வேலையில் ஓய்வு பெற்றதனால் கொஞ்சம் நேரங்கள் கிடைக்கும், அதனை இதற்குள் செலவழிக்கலாமோ என்று தோன்றுகிறது. செலவழிப்பது நல்லதுதான் என்றாலும் நான் கூட இப்படி என்னுடைய வாய்மொழி மூலம் கற்பித்தலைத்தான் நான் தொடர்ந்து இன்னும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சேர்ந்து படிப்பிப்பதைத்தான் கூட விரும்புகிறேன். அல்லது பேசுவதை, கதைப்பதை, எழுதுவது எனக்கு அது ஒரு ஆரம்பத்திலே இருந்து ஒரு எழுத்து கொஞ்சம் பழக்கம் வேண்டும் நினைக்கின்றேன். சில பேர் என்ன செய்வார்கள்னா ரெண்டையும் கொண்டு செல்வார்கள். ஏனென்றால் இப்படியும் படிப்பித்துக் கொண்டிருப்பவர்கள் எழுத்துத்துறை சார்ந்து பயணிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது அவர்களிடம். ஏதோ பிள்ளைகளுக்கு தாங்கள் தயார்படுத்த வேண்டும், அவற்றை எவ்வாறு கற்பிக்கிறது என்று சொல்லி முறைகளை கண்டுபிடிக்க வேண்டும், அவ்வாறு இருக்கின்றது. அவ்வாறு இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் எழுத்துத்துறை சார்ந்து தான் இருப்பார்கள். ஆனால் சிலர் எழுதி கொண்டே இருப்பார்கள், கட்டுரைகள், நாவல்கள், சிறுகதைகளை எழுதி கொண்டிருப்பார்கள். சிலர் தேவைக்கு மட்டும் எழுதிட்டு விடுவார்கள். நான் நினைக்கிறேன் நீங்கள் 2வது இதுக்குள்ள தேவைக்கு மட்டும் எழுதிட்டு விடுகிறீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் ஒரு சில பேருக்கு ஒரு ஆர்வம் இருக்கு, நானும் ஒரு எழுத வேண்டும், கட்டுரை எழுத வேண்டும், அல்லது கவிதைகள் எழுத வேண்டும், அதை நூலாக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கு. உங்களிடம் அந்த எண்ணம் இல்லையா? கவிதை என்னென்ன கவிதை, சிறு கவிதை தானே கூடினது. நான் 64 வரிகள் தானே. கவிதை எழுதுவதிலே நாட்டம் உண்டு. ஏனென்றால் சரியாக முடிந்துவிடும் என்கின்ற அந்த 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 ஒரு நோக்கம்தான். அதை சரியாக முடித்துவிடும். பொறுமையாக இருந்து எழுதுவதற்கு பொறுமை இல்லை. எனவே கவிதை எழுதுவது உண்டு. எனக்கு எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் நூலாக்கம் செய்யவில்லை. எனக்கு கவிதைகள் எழுதி வைத்திருக்கிறேன்.
ஆனால் கட்டுரை பேச்சு முதலியன எழுதுவது இல்லை. இப்படி பிள்ளைகளுக்கு எழுதி கொடுப்பது மட்டும்தான். ஆமா, அதை விட தமிழ் திறன் போட்டிகளில வில்லிசை போட்டிகளாக இருக்கலாம், வேறு வேறு கலை சார்ந்த போட்டிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றிலும் உங்கள் பங்களிப்புகள் இருப்பதுண்டா? நிச்சயமாக. ஆரம்ப காலத்திலே ஜெர்மன் முழுவதுமாக நாங்கள் அங்கே ஹம்பர்க்ல இருந்து ஸ்டுட்கார்ட் வரை எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் நான் நடுவர்களாக போயிருக்கிறேன். போய் முதன்மை நடுவர்களாக நாங்கள் ஒரு 10 பேர் தான் ஜெர்மனத்தில் இருந்தோம். அந்த 10 பேர் தான் நாங்கள் ஜெர்மன் தழுவிய எல்லா இடங்களுக்கும் ஆரம்ப காலங்களிலே போய் அவற்றை செய்திருக்கிறோம், பிள்ளைகளை செய்திருக்கிறோம். இப்பொழுது அதிக ஆசிரியர்கள் வந்து விட்டார்கள். இப்பொழுது நிர்வாகம் விரிவாக்கம் செய்து இப்பொழுது நாங்கள் இப்பொழுதும் போகின்றோம். ஆனா எங்களுடைய குறிப்பிட்ட அந்த மாநிலத்துக்குரிய இடங்களுக்கு மட்டும் அவருடைய ஒரு வரையறை இருக்கிறது. இப்படி இன்ன இடங்களுக்கு தான் போகணும். அந்த இடங்களுக்கு போய் இறுதி போட்டி வரை நாங்கள் போய் செய்வது வழக்கம். இன்று வரை அதை தொழிற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. ஆனா ஆரம்ப காலத்திலே மிக அதிகமாக இருந்தது. இப்பொழுது இந்த தமிழ் இப்ப தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அரவாசி பிள்ளைகள் தமிழினை கேட்கின்றார்கள், குறிப்பிட்ட தொகையினர் தமிழை கற்காமல் விடுகின்றார்கள் என்ற ஒரு நோக்கு இருக்குத்தானே. அதை வருங்காலங்களிலே எப்படி இருக்கும் என்றது உங்கள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது? அது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது, குறைந்து கொண்டுதான் போறது. ஆனா இதற்கு ஒரு மாற்று வழியை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று என்னுடைய ஒரு நீண்ட காலத்து தற்சமயம் பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற தமிழ் மாணவர்களை ஒன்றிணைத்து ஒரு சில செயற்பாடுகள் செய்கிறார்கள். அவர்கள் இணைந்து யாழ் பல்கலைக்கழகத்துடன் தொடர்பு வந்து பல உதவிகளை செய்கிறார்கள். என்றாலும் தனியே கற்பித்தல் என்று சொல்லாமல் தமிழால் ஒன்றிணைத்தால், இளைஞர்களை தமிழால் ஒன்றிணைத்து ஒவ்வொரு தமிழ் சார்ந்து தமிழை கற்கக்கூடிய நிகழ்வுகளை அவர்களுக்கு கொடுத்து இணைத்தால் இந்த இது கொஞ்சம் கூடுதலாக வரும் என்பது என்னுடைய அவா. அதற்கு என்னுடைய நான் இணைந்திருக்கிற தமிழ் கல்விக் கழகத்தோடும் கதைத்திருக்கிறேன். அல்லது வேறு வழிகளிலும் அதை எப்படி செய்யலாம் என்பது யோசிக்கிறேன். கல்வி என்று சொல்லுகின்ற பொழுது மிகுந்த வீதம் குறைந்து கொண்டே வருகிறது. எனவே அது ஒரு கேள்விக்குறியாகி விடுமோ என்கின்ற ஒரு பயமும் இருக்கிறது. என்ற நாங்கள் வாரத்திலே ஒரே ஒரு நாள் தான் கல்வி கற்கின்றோம். ஆரம்ப காலங்களிலே பெற்றார் உதவி செய்தார்கள். இப்பொழுது இங்கு பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோரால் உதவி செய்ய முடியாமல் என்ற ஒன்று, கணவனும் மனைவியும் நிறைவான வேலை கற்று ஒரு நிறைவான வேலை செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள். மற்றது அவர்களுக்கு தமிழை சொல்லிக் கொடுப்பதற்குரிய அந்த திறமையும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. நேரம் பற்றாக்குறை, திறமை, இவற்றினால் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது கல்வி என்று. ஆக இந்த கல்வி முறையை எப்படி மாற்றலாம், எப்படி இணைத்து இந்த தமிழை கொண்டு போகலாம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டியது. நீங்கள் கேட்ட அந்த கேள்வி ஒரு மிக முக்கியமான கேள்வி, எங்களுடைய எதிர்காலத்துக்கு மிக தேவையான ஒரு கேள்வியும். இதை இன்னும் பலர் உங்களுடைய நிறுவனர்கள் போன்றவர்கள் ஆதரவோடு நாங்கள் எப்படி செய்யலாம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். நிச்சயமாக இதொரு சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வியாகவும் ஒரு கட்டாயம் இதனை செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலையும் இந்த தமிழ் சமூகம் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுக்கு இந்த ஒரு நிலை இருக்கின்றது என்பதை கருத்தில் கொண்டு நாங்கள் இப்பொழுது எங்களுடைய முட்டத்து மலர் நிகழ்ச்சியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளையும் ஒரு முறை அழைத்து கொண்டு செல்லலாம். பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்ற உறவுகளே, முட்டத்து மலர் நிகழ்ச்சியில் ஆசிரியர் ஞானகுமாரன் அவர்கள் தனது அனுபவங்களையும் ஆலோசனைகளையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார், எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அவரை எனது முட்டத்து மலர் நிகழ்ச்சிக்குள் நீங்களும் இணைந்து அவர் எனது கருத்துக்கள் சொல்லலாம் அல்லது வாழ்த்துக்களை சொல்லலாம். இணைந்து சிறப்பியுங்கள் என அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். முதல் கையெழுத்தி இருக்கின்றார் கலைவாணி மிஸ் அவர்கள். வணக்கம் கலைவாணி ஆசிரியர் அவர்களே, வாருங்க. அன்மியூட் பண்ணிட்டு கதைங்கள் ஆசிரியர். வணக்கம். வணக்கம் சக்தினி. வணக்கம் மாஸ்டர். பாமுகத்தின் நட்பு மாதமாக நீங்க குறிப்பிட்டீங்க. அந்த மாதத்திலே தமிழுடன் நட்பு கொண்ட
ஞானகுமார் மாஸ்டர் அவர்களை இன்று நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். பெருமையாக இருக்கிறது. எங்களுக்கும் 274வது முற்றத்து மலர்களில் அவரை ஒரு மலராக நீங்கள் எடுத்துக்கொண்டது மிக மகிழ்வாக இருக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்விகள் சாதுரியமான உங்கள் கேள்விகளுக்கு நீங்கள் கேட்கும் கேள்விகள் மிக அழகாக இருக்கும். அதாவது சாதுரியமான கேள்விகள் முழுவதும் எடுத்து விடுவீர்கள் நீங்கள் அவர்களிடம். எனக்கு இது 30 வருடத்துக்கு மேலான பழக்கமானால் இத்தனை தூரம் மாஸ்டரிடம் இருந்து விடயங்களை நாங்கள் அறிந்திருக்கவில்லை. உங்களுடைய கேள்விகளில் இருந்து பலவற்றை அறிந்து கொண்டேன் நானும். முதலில் அடுத்தது வந்து அந்த அவற்றை தமிழ் வந்து நீங்க கவனிச்சிருப்பீங்க. அந்த அறுத்து உறுத்து கதைக்கிற அந்த கவர்ச்சி, அதுதான் அந்த தமிழ்ல அந்த கவர்ச்சி அவர் கொண்ட கவர்ச்சியால கேட்கிறவர்களுக்கும் அது கவர்ச்சியாக இருக்கும். அறுத்து உறுத்து தமிழ் பேசும் அழகு அது அவருக்கு அதோட நீண்ட கால அனுபவம் அவருக்கு. இப்போ எத்தனை பேர் 30 வருடங்களுக்கு மேலாக கடமையாற்றுகிறார். பிள்ளைகளுடன் பழகும் விதமும் அதுதான் நீங்கள் குறிப்பிட்டது போல. நீங்கள் பிள்ளைகளுடன் பழகும் விதம் அப்படி பழகிறபடியத்தான் அந்த பிள்ளைகளும் விரும்பி தமிழை கற்றுக்கொள்ளுகிறார்கள். விருப்பம் இல்லாம வந்தாலும் அவர் கூறியது போல தான் பேச சொன்னா பேசும், அம்மா பேச சொன்னா பேச மாட்டேன் அந்த பிள்ளைன்னு சொன்னா அது ஆசிரியருடைய கையில் தான் இருக்கிறது அந்த பிள்ளைகள். அது போல தமிழையும் விரும்பி கற்கிற பிள்ளைகள் கொண்டே ஒரு பெற்றோருடைய தொல்லைக்காக போய் தமிழ் படிக்க போனாலும் அந்த பிள்ளை விரும்பி படிக்கிறதுக்கு ஆசிரியர் நிச்சயமாக காரணமா இருப்பார். அவருடைய அணைப்புல அந்த பிள்ளை தொடர்ந்து படிக்கும் கட்டாயமாக. இப்படி நிறைந்த அனுபவங்கள் கொண்ட ஞானகுமார் மாஸ்டர் அவர்களை நீங்கள் இன்னைக்கு எடுத்து வந்ததுக்கு மிக மிக சந்தோஷம். அவருடைய பணி நீடிக்க வேணும். அதற்காக அவர் பல்லாண்டு காலம் சுகநலத்தோட வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு உங்களையும் வாழ்த்தி கொண்டு உங்களுடைய நிகழ்வு மென்மேலும் சிறப்பாக போய்கொண்டிருக்க வேண்டும், தொடர்ந்து நடைபெற வேண்டும். இன்று மிருதங்க ஆசிரியர் வித்வானை நீங்கள் பிரணவநாதன் சண்முகரத்னம் அவர்களையும் நினைவு கூர்ந்திருந்தீர்கள். அதற்கான அஞ்சலியையும் நாங்கள் செலுத்தி கொண்டு நானும் அவரும் ஒன்றாகவே பல்கலைக்கழகத்தில் ஒன்றாகவே கற்றிருந்தோம். மிகவும் அமைதியான ஒரு ஆசிரியர். அவர் நிலப்பு வருத்தம் நோய் என்று வந்தால் எல்லாரும் அஞ்சலியை செலுத்தி கொண்டு இந்த நன்றி கூறிவிடப்படுறேன். உங்களுக்கு நன்றி மாஸ்டர். நன்றி. நன்றி டீச்சர். உங்களுடைய அன்பின் மிகுதியால் சொன்ன பெரு வார்த்தைகளுக்கு நன்றி. நன்றி. நன்றி கலைவாணி ஆசிரியர் அவர்களே. உங்களுடைய இணைப்பும் சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றிகள் டீச்சர், மிக்க நன்றிகள். அடுத்து தவமலர் கல்விராஜன் அவர்களை எடுத்துக்கொண்டு திருக்குமரன் அவர்களிடம் வருகிறேன். வணக்கம் தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம் சாந்தினி திரையரங்கன் அவர்களுக்கும், வணக்கம் ஆசிரியர் ஞானகுமாரன் ஆராதசுந்தரம் அவர்களுக்கும். நான் முதல்ல இருந்தே அவருடைய வாழ்க்கை பயணங்கள் பற்றி மற்ற அவருடைய சேவை பற்றி மிக அழகான தமிழில் மிக ஆனந்தமாக இருந்தது கதைத்து கொண்டிருக்கும் போது. அவர் இன்னும் பல பல சேவைகள் செய்ய வேண்டும், விரும்பியபடி எல்லாவற்றையும் தமிழ் பிள்ளைகள் எப்படியெல்லாம் வர வேண்டும் என்று விரும்பியபடி நாமும் அதைத்தான் விரும்புகிறோம். ஒவ்வொரு ஆசிரியரும் அப்படியே விரும்பி அவர்களை ஊக்கப்படுத்தி மென்மேலும் வளர்க்க வேண்டும் என்று கூறியபடி நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். இருவருக்கும் வாழ்த்து கூறி முற்றத்து மலர்கள் 274க்கு கூறியபடி நன்றியுடன் விடைபெறுவேன். அதிபருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி, மிக்க நன்றி தவமலர் கல்விராஜன் அவர்களே, மிக்க நன்றி. அடுத்து பிரான்ஸ் நாட்டிலிருந்து நீண்ட காலத்துக்கு பிறகு திருக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திருக்குமார் அண்ணா அவர்கள், வருங்க. அன்மியூட் பண்ணிட்டு கதை கேட்கவில்லைங்க, அன்மியூட் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நீங்க இன்னும் ஒரு ஆளை கூப்பிடுங்க, நான் மன்னிக்கவும். வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து கீதா பரமானந்தன் அவர்களும் இணைந்திருக்கிறீங்க. வணக்கம் கீதா. வணக்கம் சாந்தினி. உங்கள் 274வது நிகழ்வுக்கு முதலில் வாழ்த்து கூறிக்கொண்டு
நன்றி. நீங்கள் 1000 நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, நன்றி. மாஸ்டர் இவர் எங்கள் ஊரவர். ஓ அதோடு என்னோட சகமாக இவரோட நான் நிறையவே தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதையும் விட நான் 2 பிள்ளைகளுக்கும் படிப்பிச்சு முடிஞ்சு டெஸ்ட்டுக்கு கிட்ட மாஸ்டரோட பாருங்க சொல்றாரு. 2 பேரும் மாஸ்டருக்கு அடக்கமா இருந்து சரியா சொல்லுவேன் நம்ம எல்லாம். அந்த இதுல கடைசியில மாஸ்டர்கிட்ட விடுவேன். மாஸ்டருக்கா டெஸ்ட் கிட்ட இந்த பேருங்க கலைந்து 2 பேரும் கடைசியா மாஸ்டர்கிட்ட இருக்கா பார்த்ததுதான். ஒரு நாள் பார்ப்பார் மாஸ்டர், எல்லாம் சரின்னு சொல்லுவார். அப்படி பார்த்திருக்கிறார். ராமையும் தான் அபிராமியும் தான். அப்படி ஒரு நல்ல மாஸ்டர் 30 வருஷம் தொடர்ந்து இருக்கிறார் என்றா அவருடைய எத்தனை சனி ஞாயிறுகள் அவர் குடும்பத்தில இருந்து இழந்திருக்கிறார் பாருங்க. அப்படி இன்றைக்கும் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறார் 3 பள்ளிக்கூடத்துக்கு. அவற்றை சேவை நாங்களும் பெற்று நாங்கள் மற்றது என்னையும் அவர் தண்டை வீட்டிலிருந்து வந்து ஏற்றி கொண்டு போவார் பொது நலமாக. அப்படியும் செய்வார். அப்படியே தொடர்ந்து இத்தனை வருஷங்களாக தமிழுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய சேவை மேலும் மேலும் எங்களுக்கு கிடைக்க வேணும். இன்னும் நிறைய பிள்ளைகள் அவர் உருவாக்கி தர வேணும் என்று கேட்டுக்கொண்டு அவருக்கு வாழ்த்து கூறிக்கொண்டு அவரை எடுத்ததைக்கு உங்களுக்கும் வாழ்த்து கூறி பாமுகத்துக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். சாந்தினி, நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி டீச்சர், நன்றி. நன்றி கீதாக்கா, மிக்க நன்றிகள். அடுத்து நவயோதி அக்கா கதைக்க போகிறீர்களா? வணக்கம். 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 வணக்கம் சாந்தினி. தமிழாலயத்தில் அதிபராக இருந்த அவருக்கும் என்ன பேர் தெரியவில்லை, ஞானகுமாரன். ஞானகுமாரன் அவருக்கும் மிகுந்த வணக்கம். ஏனென்றால் ஏதோ ஒன்று சமூகத்துக்கு ஒரு தொண்டாற்றி கொண்டிருக்கின்றது ஒரு 34 வருடங்கள் என்று அறிந்தேன். மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த வகையில தமிழை அது ஒரு மிக அழகாக அந்த பிள்ளைகளுக்கு ஊட்ட வேணுமென்றது ஒரு முக்கியமான விடயம் இன்றைய காலகட்டத்தில். அதனை மேற்கொண்டு தொடர்ச்சியாக செய்து வருகின்றது ஒரு பெருமைக்குரிய விடயம், பாராட்டுக்குரிய விடயம். நான் அவரை பாராட்டுறதுக்கான தான் வந்தேன். சாந்தினி, உங்களுக்கும் நீங்கள் இதனை தொடர்ந்து செய்வதற்கும் மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொகுத்து வழங்குவதற்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி அவருக்கும் இந்த நல்ல சுகத்தோடு இருந்து இந்த பணி தொடர வேண்டும் என்று அவரை மிகுந்த மனதோடு வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி நவயோதியக்கா, மிக்க நன்றிகள். இவர் லண்டனில் இருந்து அடுத்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக இருக்கின்றார். நன்றி. அடுத்து ஈஸ்வரன், லண்டனில் இருந்து இணைந்திருக்கிறீங்க. வணக்கம் ஈஸ்வரன், வாருங்கள். வணக்கம் சாந்தினி அவர்களே, விருந்தினர் ஞானகுமாரனால சுந்தரம் ஆசிரியர் அவர்களே, எமது அன்பு உறவுகள், பாமுக உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நான் இடையில் தான், அதாவது ஆசிரியர் அவர்கள் 60 அடி உயரமோ ஏதோ உயரத்திலிருந்து விழுந்த சம்பவம் நான் இந்த நிகழ்வில் விழுந்தேன். மிகவும் கவரக்கூடிய விதமாக கதைப்பதில் தான் மாணவர்கள் அண்டி நடக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். எனவே மாணவர்கள், பிள்ளைகள் விரும்பி வருகிறார்கள் என்பதை விட, கற்க வருகிறார்கள் என்பதை விட மிகவும் கவர்ச்சி முறையில் கற்பிக்கிறார் என்பதில் தான் பிள்ளைகள் விரும்புவதோ விரும்பாமல் இருப்பது என்பதுதான் இது. இவர் படிப்பித்தலில் மிகவும் திறமையாய் இருப்பார். பிள்ளைகள் ஆர்வமுடன் மிகவும் ஃப்ரெண்ட்லியாக படிப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. அவர் இடையில் கண்டதே காதல், அதை நான் சொல்வேன், கண்டதே காதல் என்று. ஏனென்றால் அப்பா வாங்கி கொடுத்த அம்புலி மாமா புத்தகத்திலிருந்து பெரும் எழுத்தாளர்கள் எழுதிய நாவல்களையும் விரும்பி, அதாவது கண்டதை கொண்டு மிகவும் ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் அவர் வாசித்து அந்த அறிவை பெற்றார். அதைத்தான் நான் கண்டதே காதல் என்று, கண்ட புத்தகங்களை காதலாக அன்பாக பார்த்து விருப்பமாக பார்த்து படித்து முன்னேறியவர் என்பதை குறிப்பிட்டதால் தான் நான் கண்டதே காதல் என்பது. எனவே மிகவும் அவரின் பயிற்சி, அவர்களின் முயற்சியும் அவர்கள் ஆர்வத்தையும் விளக்கமாக முதலிருந்து கூறியிருப்பார் என்று நினைக்கிறேன். நான் இடையில் வந்ததான மன்னிக்கவும், நான் பாதியைத்தான் அறிந்தேன். எனவே எழுத்து
குறைவு, எழுத்தாற்றல் குறைவு, எழுதியது குறைவு என்று சொன்னார். ஆனால் எழுதத் தொடங்கினால் இவர் எழுதுவார், நல்ல இதுகளை எழுதுவார். எழுதாமலே அவர் தமிழுக்கு நல்ல ஆற்றல், நல்ல தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். எனவே அவரின் தமிழ் தொண்டு மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று வேண்டி முடிக்கிறேன். ஐயா, உங்கள் நிகழ்வுக்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஈஸ்வரன். மிக்க நன்றிகள். உறவுகளாக கேட்டுக்கொண்டு வந்து அவரை உற்சாகப்படுத்த வேண்டும், சமூக நோக்கோடு செயற்பட்டு கொண்டிருப்பவர்களை வாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஓடி வந்திருந்து வாழ்த்திருந்தீங்க. திருக்குமரையா, நீங்கள் சொல்ல விருப்பம்? வணக்கம், வாருங்கள். வணக்கம். பார்முகம் நட்பு மாதத்துக்கு இன்றைக்கு ஞானகுமார் ஆளாள சுந்தரம் அவர்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறீங்க. உண்மையாக அருமையாக இருக்கிறது. தமிழ் வந்து என்னை பொறுத்தவரை தமிழ் வந்து படிப்பிக்கிற ஆசிரியர்ல தான் இருக்குது. இல்லாம என்ன தமிழ் எந்த மொழி என்றான்னு ஆசிரியர்மாருடைய பற்று தமிழ்ல என்ன பற்று, அது எல்லா மொழியும் அப்படித்தான். எல்லா மொழி எந்த மொழியாக இருந்தாலும் பற்று கூட இருக்க வேணும். அந்த மொழியில பற்று இருந்தா தான். அதே போல பிள்ளைகளும் வந்து பற்றாக வர வேணும், ஆசிரியர்மார்ந்த அன்போட சேர்ந்து வர வேணும். என்ன அப்படி இல்லாட்டி கற்கையில அது கற்கிறது சரியான கஷ்டம். ஆனா என்னை பொறுத்தவரையில், எங்களை பொறுத்தவரை நான் முன்னே சொல்லி இருக்கிறேன், இங்க வந்து நாங்கள் மொழிப்பற்று விட்டாக்கள் என்ன நாங்கள் நாங்கள் எல்லாம் இங்கால விட்டாக்கள் மொழிப்பற்று உள்ளது. மொழியை வந்து இங்கால வந்துதான் நாங்கள் கற்றுக்கொள்றோம். மொழி என்றா என்னன்றதுக்கு வணக்கம் சொல்றதையே நாங்கள் அங்க உண்மையாக சொல்லவில்லை. பள்ளிக்கூடத்துல சொன்னதோட சரி என்ன வணக்கம் பள்ளிக்கூடத்தோட சொன்னதோட 5ஆம் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புல இருந்து சொல்லி கொண்டு வந்தது. பிறகு விட்டுட்டோம். உண்மையா இவர் எங்கட ஆசிரியர் வந்து உண்மையா 33 வருஷமும் இதண்டு கொண்டு வந்திருக்கிறார். உண்மையான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதே போல என்னண்டா அப்போது நீங்க சொன்ன நான் முழுக்க கேட்கவில்லைன்னா எனக்கு லைன் வேற இல்லை உங்களை. அதான் நான் உங்களுக்கு போன் பண்ணினேன். என்ன காரணம்டா, இங்க வந்து மொழிப்பற்று வந்து வேற கஷ்டம் என்ன, அது வந்து ஆட்சி இருந்தா தான் இங்கேயும் மொழிப்பற்று வரும் என்ன. ஏனென்றா நீங்கள் பார்க்க வேணும், 95ஆம் ஆண்டுக்கு முதல் என்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட ஏரியாக்கள்ல என்ன மாதிரி தமிழ் இருந்ததுன்றதையும் இப்ப இருக்கிறது என்ன மாதிரி என்றதையும் யோசிக்க வேணும் என்ன. நாங்கள் இங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு ஆங்கிலம் எங்கட மொழி வந்து நான் என்னத்துக்காக அந்த பற்றுன்னு சொல்றேன்டா, இங்க வந்து ஒரு பிரெஞ்சுக்காரனோ ஆங்கிலம் கதைக்க மாட்டான் என்ன, அவன் தண்டை நேர்ந்த நாடு இருக்கிறபடியா என்ன. அதே போல ஒரு ஆங்கிலக்காரன் வந்து பிரெஞ்சு கதைக்க மாட்டான் அங்க போனாலும் என்ன தண்டை மொழியைத்தான் தான் கதைப்பனே வர சைனீஸ் எந்த நாட்டுக்காரராக இருந்தானே. இப்ப நாங்கள்லாம் எல்லாத்திலையும் தாவி கொண்டு இருக்கிறோம் என்ன. ஒரு ஆங்கிலம் இல்லாத நாட்டிலே ஆங்கிலத்தை கதைக்கிறோம் என்ன. ஆங்கிலேயன் இல்லாத நாட்டில இருந்தோண்டு ஆங்கிலத்தை கதைக்கிறோம், ஆங்கிலத்துக்கு முதலிடம் கொடுக்குறோம். பள்ளிக்கூடங்களை சேர்த்தா பள்ளிக்கூடங்களை அப்படி எடுக்கிறோம். அங்க ஆங்கிலத்துல யாழ்ப்பாணத்துல போய் பாருங்க என்ன, அதான் அங்க கூடங்களுக்கு இங்க வந்த அப்புறம் இந்த அருமை தெரியுது என்ன, மொழிகண்டா என்னன்றதுல அருமை தெரியுது என்ன. விட்டுட்டு இதன்ட்டு என்ன, என்னுடைய அப்பா அந்த சித்தப்பா எல்லாம் தமிழ் வாத்தியார் என்ன, சமயம்ண்டா நாங்க கேட்டு படிக்கிறது பயந்த காலங்கள் என்ன. அந்த உண்மையாக தான் உங்களுக்கு தெரியும் தானே சித்தப்பாவை கேட்டு நாங்கள் பயத்துல படிக்கிறது. அது மாதிரி ஆசிரியர்மார்கிட்டையும் உண்மையாக என்ன பொறுத்தவரை அந்த நேரம் நாங்கள் 71 72 நல்ல ஆசிரியர்மார் இருந்தவ தமிழ் எல்லா மொழியிலையும் படிப்பிச்சவ. நாங்கள் பயத்தால போறோம் இல்லை என்ன, அடிப்பினம் அல்லது பேசுவினா அந்த பயம் என்ன, எங்களை கேள்வி கேட்டா அடுத்த கேள்விக்கு மறுமொழி பயத்தாலேயும் போறோம் இல்லை என்ன. அப்ப அதே போல அதை நாங்க கேட்டிருந்தோம், உண்மையா சொல்லி தந்துருப்பேன் நம்ம என்ன. எவ்வளவு சத்தத்தை இதண்டு வந்து இப்ப இங்க வந்து தமிழ் பள்ளிக்கூடம், நானும் பள்ளிக்கூடம் அவருக்கு எரிமனைக்கிறேன் பாடசாலைக்கு கொஞ்சம் உதவியா இருக்கிறேன். தமிழ் பாடசாலைகளுக்கு இப்ப 32 வருஷமாக நானும் 92ஆம் ஆண்டுல இருந்து செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப நடந்து கொண்டு கண்ட போன மாசம் நடந்தது 6300 பிள்ளைகள் சோதனை எடுத்த வேண்டிய தமிழ். அப்ப நான் அதுக்கு இப்ப ஒரு 10-12 வருஷமா அந்த பெரிய சோதனை நடக்கிற மண்டபத்துக்கு போய் அதுக்கு இப்ப நானே இதுக்குள்ள 2 ஆங்கிலம் சொல்லி பாவிச்சிருப்பேன். அதெல்லாம் பாவிக்காம வர வேணுமன்றதுக்காக தான் நாங்க கூட முட்டு இது வைக்க வேணும். அப்போ நீங்க முழுக்க கேட்கல உங்களோட இதை மன்னிச்சு கொள்ள வேணும். அது ஒரு சிக்கல் என்ன இருக்குதுன்னா, பிள்ளைகள் வந்து இதுல இப்ப நாங்கள் மொழி ஏற்றத்துல வந்து கட்டத்துல வந்து முழுக்க தமிழ்ல வரக்கூடியதா இருக்க வேணும். அதுவும் இல்லை, ஒருத்தர் மேத்து வேற இல்லை என்ன.
ஆனா வருது நடைமுறைக்கு வர இல்லை. என்ன கூகுள்ல கூட அதை செய்யலாம். அதுவும் கேட்டா என்ன அதுக்கு பேர் வருது இல்ல, என்ன என்ன பிச்சை, சுந்தர் பிச்சை. அவரே ஏத்தலாம். அவர் என்னத்துக்காக அப்படி ஏத்தாம என்ன பண்றது? அதுவும் தமிழ் என்று சொல்லணும். ஆனா பேச்சுக்குத்தானே என்ன. ஆனால் இருக்குது, கூகுள்ல தமிழ் இருக்குத்தானே, நாங்க தான் தேடி எடுக்கணும் நினைக்கின்றேன். நான் இப்ப இதுல மொழியெல்லாம் தேவாரங்கள் கொண்டு கூகுள்ல எடுக்கிறேன். என்ன தமிழ்ல எடுக்கிறேன். நான் முழுக்க நான் தமிழ்லாம் அடிக்கிறது. எது அடிச்சாலும் தமிழ்லாம் அடிப்பேன். என்ன மற்ற ஆங்கிலத்துல அடிக்க மாட்டேன். கூட போய் சினிமா படம் பாக்குறதுனாலும் தமிழ்லாம் அடிச்சு போட்டு இதுன்றது. ஆனா உண்மையா வந்து அது அவர் வர வேணும். என்ன இப்ப அப்படியா கொண்டு வந்துட்டோம்டா நானா நாடு இல்லாம செய்யல. அது இப்ப எந்த பிள்ளையும் பெறமாட்டேன். நாங்கள் எந்த நாட்டில இருந்தா இப்ப சிங்கப்பூர் ஓரளவு என்ன பொறுத்தவரை நம்பிக்கை இருக்குது. என்ன உண்மையா நம்பிக்கை இருக்குது. என்ன மற்ற நாடுகள் வந்து இல்ல இப்ப நாங்கள் நாடு என்ன நாட்டுக்கு நாடு இடம்பெயர்ந்து வந்திருக்கிறோம். ஆனா உண்மையின்படி சரியான கஷ்டம் என்ன பொறுத்தவரை. அதான் அப்போது உங்களுக்கு இதுல சொன்ன மாதிரி தமிழ் படிப்பிக்கிறதா இருந்தானே என்ன இருந்தானே பேர பிள்ளைல கொண்டாந்து தமிழ்ல ஊட்ட வேணும். என்ன தமிழ் வாழும் உண்மையா இல்லாட்டி வாழாது. என்ன பிள்ளைகளை விடாயனமாம். என்ன இப்ப எங்கள் வாழ்வியல் மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்றுதான் பாமுகம் அதிபருடைய நோக்கம். அதுதான் அடிப்படை சிந்தனையும் கூட. அவரோட இதன்றிருக்கிற எல்லாம் இதன்றிருக்கிற அவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி ஆசிரியர் ஞானகுமார் ஆசிரியர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கிருஷ்ணமூர்த்தி பண்ணான்.com அவருடைய நண்பன். என்ன நன்றி திருக்குறளையா, இடையிடையே எங்களை வெட்டி பாருங்கள் என்று கூறிக்கொண்டு விடப்படுறேன். நன்றி, வணக்கம். ஏதேன் பிழையால் இருந்தா மன்னிச்சு கொள்ளவும். இல்லை, அது உங்களுடைய கருத்துகள், உங்களுடைய சுதந்திரமான கருத்துகள். அது நன்றி நன்றி. அது தவறுகள் வாரதுதான். என்ன நன்றி, வணக்கம். நன்றி திருக்கோணையா. இயக்குனர் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் இயக்குனர் அவர்களே, உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உற்சாக வணக்கம் எல்லோருக்கும். சிறப்பு. திருக்குமார் ஐயாட 2 கருத்து தான் தொடங்கி சொல்லணும் போல இருக்குது. பேசுவோம். அப்படியே இணைப்பில் இருங்க. பக்கத்தில் இருக்கிறது பேத்தியோ? சரி, சந்தோஷம். உங்களை கண்ட விருந்தினரை கண்ட மாதிரியும் இருக்குது, காணாத மாதிரியும் இருக்குது. ஆனால் 33 ஆண்டுகள் தமிழோடு தொடர்ந்திருக்கிறீங்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். ஆரம்பத்தில் தவற விட்டபடியே என்ன போல தவற விட்டவர்களுக்காக நீங்கள் பார்க்கிற முழுநீர உங்களுடைய வாழ்வு தடம் பற்றி சொல்ல முடியுமா? தொழில் இங்கு ஜெர்மனியில் நான் வந்து ஒரு தொழிற்சாலை உணவு ரோசன் சொல்லுவாங்க, அதாவது குளிரூட்டப்பட்ட உணவுகள் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன். அந்த உணவு தொழிற்சாலையிலே 31 வருடங்கள் வேலை செய்தேன். அந்த வேலை வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் சொல்றாங்க, அதாவது பேக்கெட் பண்ணுவது. அதாவது போன காலை 6:50 வேலை துவங்கினா பின்னர் 3:45 மணி மட்டும் அந்த பெரிய 10 to 25 கிலோ அந்த பேக்கெட்டுகளை தூக்கி போட்டு கொண்டிருப்பதுதான் வேலை. அப்படி ஒரு கடுமையான வேலை. குளிர், கதவை திறந்தால் -28 பாகை, 28 பாகை குளிர். அந்த கடினமான வேலை. இப்போது ஓய்வு பெற்றிருக்கீங்க? இப்பொழுது ஓய்விலே இருக்கிறேன். 3 ஆண்டுகள் ஓய்வு எடுத்துவிட்டேன். சரி சரி. மற்ற 2வது இதுவும் தவற விட்டிருப்பேன் நினைக்கிறேன். இந்த தமிழ் கற்பித்தலுக்குள் நீங்கள் நுழைவதற்கு காரணமாக அமைந்தது. நான் தவற விட்டிருந்தால் சுருக்கமாக சொல்லிவிடுங்க, என் போன்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும். இந்த வாய்ப்பை உங்களுக்கு எப்படியாய் கிடைத்தது? என்னுடைய ஈழத்து தமிழ் அறிவை அறிந்த ஆன் பிரான்சிஸ் என்று சொல்லுகின்ற ஒரு ஆசிரியர் இப்போ லண்டனில் இருக்கிறார் நினைக்கிறேன். அவர் தான் உள்வாங்கினார் என்னை முதன்முறையாக. நான் இருக்கின்ற இடத்துல வந்து 70 கிலோமீட்டருக்கு அங்காலே ஒரு தமிழ் பாடசாலைக்கு என்னை படிப்பிக்கும்படியாக போகிறார். அதுதான் முதலாவது நுழைவாக இருந்தது. அங்கே போன பொழுது நான் கற்பித்தலை விரும்பி ஏற்கிறார்கள் என்ற அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு பிடிப்பு அது வந்ததால் தான் இவ்வளவு விரிவாக என்னுடைய கல்வி பயணம் விரிந்தது. உங்களுக்கும் பிடித்து கொண்டது? எனக்கு பிடித்தது, எனக்கு முழுதாக பிடித்தது. அதுதான் என்னை வாழ வைக்கின்றது. இதுவரையும் சுகமாக வாழ வைக்கிறது.
சரி, சந்தோஷம். இப்போ அவரோ சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பேசுகிற முறை அவருக்கு ஏதோ ஒரு பக்கத்தில் பொறி தட்டி இருக்க வேண்டும். அருமையாய் தமிழ் பேசுகிறார். அப்போ இவரை தமிழ் ஆசிரியராக கொண்டு வர அநேகமான தமிழ் ஆசிரியர்களாக ஐரோப்பாவில் உள்நுழைந்ததுக்கு காரணம் தங்கள் பிள்ளைகளை கொண்டே வைத்துவிட்டு வெளியில் நிற்பார்கள். அப்போது நிர்வாகிகள் வந்து கேட்பார்கள், ஒரு பாடத்தை எடுங்கோவன். பிறகு பார்த்தால் அவர்கள் 25-30 ஆண்டுகள் பட்டயம் எல்லாம் பெற்று வாழ்த்து பெறுவார்கள். அப்படி இருந்ததோ? பிள்ளைகளோடு நீங்கள் பள்ளிக்கூடம் போன சந்தர்ப்பம் இருந்ததா? இல்லையே, போயிருக்கிறேன். பிறகுதான் நான் என்னுடைய கற்பித்தலை தொடங்கிய பிற்பாடுதான் பிள்ளைகளை கூட்டிட்டு உங்களையும் நேரிலே பல கலைவாணி வீட்டில் அல்ல பரமானந்தம் சீதாராணி பரமானந்தம் வீடுகள் எல்லாம் உங்களை சந்தித்திருக்கிறேன். அப்படியா? சரி சரி. சந்தித்திருக்கிறேன் நேரே. ஆனால் நேரடியாக தொடர்புகள் ஏற்பட்டிருக்கிற சந்தித்து கதைத்திருக்கிறோம். சரி, சட்டென்று ஒன்றில் என் கண் பார்வை மாறிவிட்டது அல்லது உங்களுடைய தோற்றம் மாறிவிட்டது. சாந்தினி அவர்கள் எப்படி உங்களை பிடித்தார் என்று எப்படி அறிந்து கொண்டார்? அறிமுகம் செய்து கொடுத்திருந்தார்கள். சரி சரி, நீண்ட சிறப்பு. இப்போ இடையில் சாந்தினி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், அதெல்லாம் திருக்குமார் அவர்களை ஈடுபடுத்தலாம். என்ன செய்யலாம், இது குறைந்து வருகிறது தொகை, ஆர்வம் குறைகிறது என்று கேட்டிருந்த போது நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னீங்கள், ஏதோ விஷயங்களை முன்மொழிந்திருக்கிறீங்கள் என்று. அதில் ஒரு வார்த்தை காதில் பட்டது, தமிழால் ஒன்றிணைய வைக்க வேண்டும் என்று சொன்னீங்கள். அது பற்றி கொஞ்சம் விரிவாக்கம் செய்தால் நாமும் கற்றுக்கொள்ளலாம். எப்படி தமிழால் ஒன்றிணைவது, பிள்ளைகள் இந்த ஆர்வத்தை கூட்டுவதற்கு என்ன செய்து கொள்ளலாம்? இப்போது லண்டன், பிரான்ஸ் போன்ற இடங்களில் வந்து இந்தியாவிலேருந்து நிறைய சினிமா நடிகைகளும் இசையமைப்பாளர்களும் வருகிறார்கள். அவர்கள் நிறைய எங்கள் இளையவர்களை ஒன்றிணைத்து விடுகிறார்கள். 500, 1000, 2000 என்று மண்டபங்கள் நிரம்புகிறது. அதில் 85% இங்கு புலம்பெயர்ந்து ஈழத்து தமிழ் மக்களுடைய பிள்ளைகள் தான். அவர்கள் சுகமாக ஒன்றிணைச்சிட்டார்களே. போன அடுத்தடுத்து இந்த ஒரு மாதத்துக்குள் 3 பெரும் இசையமைப்பாளர்கள், ஏற்பாடு செய்தவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள், அதுக்கு நிதியுதவி வழங்கியவர்கள் ஈழத்து தமிழ் வியாபார வர்த்தக வள்ளல்கள். அங்கு டிக்கெட்டை, அதை அனுமதிச்சீட்டை வாங்கி திருக்குமாரர்கள் இருக்கிற போது நான் தமிழில் ஆய்க்கணும் முழுவதுமா பற்றுச்சீட்டை வாங்கி நுழைவுச்சீட்டை வாங்கி உள்புகுந்த பெரும்பான்மையானவர்கள் ஈழத்து தமிழ் பேர குழந்தைகள். இல்லை, அது அப்படி எதுவும் சொன்னீங்களா அல்லது வேறு திட்டம் முன்மொழிந்தீங்களான்னு? இல்ல, அப்படியா தான். அதாவது நாங்கள் கொஞ்சம் என்னை ஒரு வயோதிபன் என்று சொன்னார், அல்லது கிட்டத்தட்ட நாங்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுடைய கல்வி திட்டத்தை உருவாக்கிய நாங்கள் இப்பொழுது அதை மாற்றி அமைக்க வேண்டும். அதாவது தற்சமய இளைஞர்கள் எதை விரும்புகிறார்களோ அதன் ஊடாக எப்படி தமிழை கொடுக்கலாம், நாடகம், பாடல்கள், கவிதைகளை எப்படி சாதாரண ஒரு கேரளாவிலே ஒரு வேடன் தன்னுடைய குரலை ஒரு சிறு குறுகின காலத்திலே தமிழ் வார்த்தைகளினால் அல்லது அந்த வார்த்தைகள் பொழுதும் வேலை செய்யும் என்ற என்னுடைய நம்பிக்கை. எனவே வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுப்போம். எப்படி கொடுப்போம், அவர்களுடைய விருப்பம் எது என்பதை நாங்கள் கீழ் இறங்கி போய் அவர்கள் எதை நாடுகிறார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிணைகின்ற பொழுது, தமிழ் மாணவர்கள் ஒன்றிணைகிற போது எதை கதைக்கிறார்கள், அதன் ஊடாக இப்ப சினிமா பாட்டு மட்டிலேயே எங்களுடைய கலை பொக்கிஷங்களை கொடுக்க முடியுமா, அல்லது அப்படியான அது சினிமா பாட்டு முக்கியம் என்பதை நான் சொல்லவில்லை. முக்கியமாக அதனுடைய செயற்பாடுகள், நாடகம் அல்லது உரையாடல் அல்லது அந்த நடனங்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. அதை நாங்கள் முழுதாக அது கூடாது என்று தள்ளாமல் அதற்கூடாக நாங்கள் எப்படி தமிழை கொடுக்கலாம் என்று யோசிக்கலாம் என்று நான் நினைத்தேன். அது எவ்வளவுக்கு பாரதூரமாக முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை. என்றால் பல இளைஞர்கள் இன்னும் அடுத்த சந்ததி முழுதாக விட்டு விலகவில்லை. அவர்களோடு உறவாடுகின்ற பொழுது தமிழ் உணர்வுகளும் தமிழ் பண்பாடுகளும் தமிழ் இதுகளும் அவர்களிடத்திலே இருக்கிறது. ஆக கல்வி கற்க வருகிறார்கள் இல்லை, அது கடினமாக இருக்கிறது. எனவே எப்படி இந்த தமிழை அவர்களுக்கு கொடுக்கலாம்? ஆனா அதுதான் நான் சொன்னேன், இந்த இசை நிகழ்ச்சிகள் உள்வாங்கி விடுகின்றன, அவர்களை உள்வாங்கி விடுகிறார்கள்.
இந்திய இசை தமிழை கொன்று விடுகிறது அல்லது பழுதா வேறு திசையிலே கொண்டு போய் விடுகிறது இந்திய தமிழ். அவை அதற்குள்ளே நுழையாமல் அதை விட்டு சரியான தமிழை, எங்களுடைய இலக்கிய பண்பான புறநானூற்று தமிழுகளை எப்படி கொடுக்கலாம். ஏனென்றால் அதை சினிமா பாட்டிலே ஒரு வார்த்தைகள் சொன்னாலே அத்தை திங்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகின்ற பொழுது அந்த பாட்டு நிலைத்து நிற்கிறது. ஏனென்றால் அதிலே நிச்சயமாக கவர்ச்சி இருக்கிறது. அதையே நாங்கள் ஏன் கொடுக்க கூடாது? அதை அப்படியான ஒரு செயற்பாட்டை ஏன் செய்யக்கூடாது? ஆனால் நல்ல முயற்சி. ஆனால் இப்போ 25 ஆண்டுகளுக்கு முன்னமே பல தமிழ் பள்ளி நிர்வாகங்களுக்கு சொன்ன போது இன்று வரைக்கும் அவர்கள் மாற்றவில்லை. திருக்குமார் அவர்கள் சொன்னார்கள் பிரான்சில் 6000 பிள்ளைகள் பரீட்சை எடுத்தார்கள் என்று. இன்று அந்த அவ்வளவையும் தமிழ் கூறும் நல்லுலகம் என்போன்றவர்கள் அறிந்து கொண்டது சமூக வலைத்தளங்களூடாக மட்டும்தான். தமிழ் பரப்பில் எந்த வானொலியோ தொலைக்காட்சியோ இவற்றை கொண்டு வரவில்லை, நாமும் அறியவும் இல்லை. ஆனால் 6000 பிள்ளைகள் பரீட்சை எடுத்ததை மிகையாக சொல்லுகிற நாங்கள் 6000 பிள்ளைகள் தமிழ் படித்து கொண்டிருந்தார்கள் என்று கடந்த ஆண்டுகளில் யாருமே சமூக வலைத்தளங்களில் சொல்லவில்லை. அது என்ன பரீட்சையினால் இப்போ நீங்கள் இன்னும் ஒன்று சாந்தினி அவர்கள் சொன்னது போது நான் நினைக்கிறேன் முழுவதுமாக பதில் சொல்லவில்லை. உங்களில் நீங்கள் கற்பித்த பலர் இன்று ஆசிரியர்களாக இருப்பார்கள் என்று சொன்ன போது நீங்கள் அப்படியும் தான் என்று அப்படியே கொண்டு வந்து விட்டீர்கள். சும்மா நான் உங்களுக்கு குறிவைத்து உங்களை மட்டும் கேட்கவில்லை, எல்லாரும் நான் உட்பட, சாந்தினி உட்பட, திருக்குமார் உட்பட நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் அறிய நீங்களால் உங்கள் சுற்றாடலில் கல்வி கற்ற எத்தனை பிள்ளைகள் ஆசிரியர்களாக நிர்வாகிகளாக இன்று உங்கள் பரப்பில் இருக்கிறார்கள்? அது மிக குறைவு என்பதனால்தான் நான் அதை ஆழமாக குதவேன். அது ஒரு பலவீனம், எங்களுடைய பலவீனம் அல்ல எங்களுடைய தோல்வியின் கூட சொல்லலாம். 250 பிள்ளைகள் என்னிடத்துல முடித்தார்கள். ஆசிரியராக 7-8 ஆசிரியர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். அப்ப 7-8 என்பதை வெற்றி என்று நினைக்கிறேன். 7-8 வெற்றி. ஆனால் இவர்களில் எத்தனை பேர் எண்ணிக்கையை பொறுத்தவில்லை. என்னிடத்தில் படித்த மட்டும் 200. அப்ப 2000 பிள்ளைகள் படித்த இடத்திலே 7-8 என்னை பொறுத்தவரையில் அது தோல்வியாட்டம். இல்லை, இப்போ இங்கிலாந்தை பொறுத்தவரையில் 1-2 தான் சொல்லுவார்கள். அதனால் தான் சொன்னேன் அது. ஆனால் நிர்வாகங்களில் கிரீஃபில் தமிழ் ஆலயம் என்கின்ற ஒரு பாடசாலையில் அங்கு மட்டும் 5 மாணவர்கள் என்னிடத்தில் படித்தவர்கள் படிக்கிறார்கள். நெற்றிட்டால் என்கின்ற பாடசாலையில் 2 மாணவிகள் ஆசிரியராக செய்கிறார்கள். பேசன் என்ற தமிழாலையில் படிக்கிறேன், அங்கே ஒரு 2 ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஆசிரியராக இருக்கிறார்கள். ஓரளவுக்கு இருக்கிறார்கள். ஆனால் அந்த வீதம் மிக மிக குறை. ஆனால் இப்போ இங்கிலாந்தில் இருப்பவர்கள் எல்லாரும் உதவி ஆசிரியர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர் ஒரு தனி பொறுப்பு ஆசிரியர்களாக இங்கிலாந்தில் அநேகமாக இல்லை. அப்போ என்ன, அம்மா தலைமை ஆசிரியராக இருந்தால் அப்பா நிர்வாகியாக இருந்தால் அவருடைய மகள் ஆசிரியராக இருக்கிறார். ஆனால் பொது நிர்வாகத்துக்கு கீழே உதவி ஆசிரியர்களாக கொஞ்ச காலம் பணிபுரிஞ்சிட்டு பிறகு வேலைகள் கஷ்டம், திருமணமாகிவிட்டோம் என்று விலகி விடுகிறார்கள். இதில் உங்களுடைய அனுபவத்தையும் சேர்த்து கேட்கிறேன். திருக்குமார் அவர்கள் பற்று வைக்க வேண்டும் என்று சொன்னார். இப்போ கணக்கியலில் பற்று என்றால் அதுக்கு வரவு என்று பொருள் என்று நினைக்கிறேன். பிழை என்றால் திருத்தி தரவும். இந்த மொழியால் என்ன பற்று வருகிறது நமக்கு, அதாவது வரவு வருகிறது. இதை நாங்கள் கற்பிக்கும் முறையிலும் அந்த கற்பித்தலை நிர்வகிக்கும் முறையிலும் முதலில் என் வீட்டில் என் பிள்ளை என் பேர குழந்தைகளிலிருந்து தூர பார்வையை எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் நான் கேட்டேன். 6000 பிள்ளைகள் பரீட்சை எடுத்தார்கள் என்றதை விட 6000 பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற சூழல் வர வேண்டும் நமக்கு. 6000 பிள்ளைகள் என்றால் இப்படி நான் யோசிப்பேன், 6000 தர 20 யூரோ அப்படித்தான் என் கணக்கு போகும். அது ஒரு பலவீனம், அப்படி செய்யக்கூடாது. இவர் திருக்குமார் அவர்கள்லாம் நிர்வாகி என்று வைப்போம். அவர் தனக்கு மாத சம்பளமாய் தமிழ் கல்வி 20,000 ரூபாய் உழைக்கிறார் என்றால் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அதனுடைய விளைவுகள் பொறுக்கிறதுக்கு மன்னிக்கவும், இது இப்ப 25 வருஷமாக நடந்து கொண்டிருக்குது. அவருக்கும் தெரியும், ஞானகுமார் அவருக்கும் தெரியும். முந்தி இப்ப 2009 முதல் ஐரோப்பா முழுக்க ஒரே நாள்ல நடக்கிற பரீட்சை என்ன, தமிழ் பரீட்சை. நீங்கள் மறைஞ்சிருப்பீர்கள். 2009 முதல் ஐரோப்பா முழுக்க ஒரே நாள்ல ஆண்டொன்று துவங்கி ஆண்டு 12 வரையும்
தமிழ் பரீட்சை நடந்தது. கிட்டத்தட்ட அதே 13,000க்கு மேலே ஆக்கள் எல்லா சேர்த்து எடுத்திருக்கணும். என்ன அதை நீங்க கணக்கு எனக்கு வடிவா இதண்ட முடியாது. இது பிரான்ஸ்ல மட்டும் ஒவ்வொரு வருடமும் 5,000க்கு மேல 5,000 6,000 பிள்ளைகள் ஆண்டொன்று துவங்கி ஆண்டு 12 வரையும் எடுக்கணும், தமிழ் எடுக்கணும். அதுல நீங்க கேட்ட இப்ப கேள்வியில ஒரு 10 பிள்ளைகள் தமிழ் படிப்பிக்குது. என்ன 12 முடிச்சாக்கள் தமிழ் படிப்பிக்கணும். அதை விட இந்த என்னன்னு சொல்றது தமிழ் வேற அதை மாதிரிதான் நடத்த என்ன அப்ப பிரெஞ்சில் சொல்லுங்க. இல்ல பிரெஞ்சு மொழிதானே, இது மொழிதானே. சொல்றேன் என்ன இல்ல, தேடி பேசுவது மொழி அல்ல, சரளமாய் பேசுவதுதான் மொழி. அதனால்தான் அதை நான் உங்களை குறிப்பிட்டு சொன்னேன், தமிழை தேட வேண்டாம், மொழியாக பயன்படுத்துவோம், அது ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும். என்ன நான் சொன்னேன் என்றால், ஒரே நாளில் எல்லா இடமும் ஐரோப்பா பரீட்சை நடாத்த முடியாமல் போனதுக்கு புதிய புதிய பரீட்சை திணைக்களங்களும் புதிய புதிய கல்வி முறைகளையும் தொடக்கிவிட்டார்கள். அதுவும் 2009க்கு பிறகு எங்களுடைய ஐரோப்பிய நிலைகள் தலைகீழாக மாறிவிட்டன. அது இதில் பேச வேண்டாம், ஞானக்குமார் அவருடைய நிகழ்ச்சி இது. ஆனால் அவருடைய அனுபவத்தில் இன்னும் அவர் ஆவலாக இருக்கிறபடினால் சிந்திக்கலாம், இன்னும் பலரோடு சேர்ந்து சிந்திக்கலாம், அவர் போன்றோர்கள் இதுக்கு மாற்று வழியை தரலாம் என்பதனால்தான் சுட்டி காட்டினேன். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், கடந்த 20 வருடமாக தமிழ் கற்பித்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நாங்கள் பரீட்சைகள் நடத்துவதில்லை என்ற ஒரு செய்தியை கற்பனையில் எண்ணி பாருங்கள். கற்பனையில் எண்ணி பாருங்கள் என்ன மாற்றம் வந்திருக்கும். இரண்டாவது கற்பனையில் எண்ணி பார்ப்பதற்கு நாம் ஒரு வருடத்துக்கு இந்த பெற்றோர் நிர்வாகம் நாங்கள் பாடசாலை நிர்வகிப்பதிலிருந்து சற்று ஒதுங்கி இருப்போம். ஒரு வருடத்துக்கு ஒரு காலக்கெடு கொடுத்து அது சமூகத்தின் பக்கத்தில் கொடுத்து நீங்கள் அதை கொண்டு வாருங்கள் என்று கேட்டு அதை அப்படியெல்லாம் செய்து பார்த்திருந்தால் ஒன்றில் மூடிட்டு எல்லாரும் ஓடி இருப்போம், அல்லது புதிய ஒரு தலைமுறை அதை புதிய சிந்தனையோடு தேர்ந்தெடுத்திருக்கும். எத்தனை கல்வி சாலைகள் ஒரு நிறுவனமாய் பதிந்திருக்கிறோம் ஐரோப்பாவில். ஆனால் எத்தனை தமிழ் கல்வி சாலைகள் அந்தந்த நாட்டினுடைய கல்வி திணைக்களங்களில் ஒரு மொழியாக எங்களை பதிந்து இன்ற வரைக்கும் அவர்களுடைய பரீட்சைக்கு தோற்றுகிற பிரெஞ்சு மொழி பாடசாலை என்றால் அங்கு இரண்டாவது கற்கை நெறி தாய்மொழி கல்வியாக இப்போ இங்கிலாந்திலெல்லாம் பரீட்சை இருக்கிறது. அதில் தனிப்பட்ட பரீட்சார்த்தியாகத்தான் தோன்றுவோம். ஒரு ஆங்கில பாடசாலையாக விண்ணப்பித்தால் இலவசம், அது ஒரு தமிழ் பள்ளியால் நாங்கள் விண்ணப்பித்தால் 150 பவுன்கள் கொடுக்க வேண்டும். அதை இந்த நிர்வாகம் அந்த சாட்டில் தாங்கள் எடுத்துக்கொண்டு தங்கள் பள்ளிக்கூடம் நிர்வகிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தொகை குறைகிறது. இப்போது இங்கிலாந்தில் கிட்டத்தட்ட ஒரு 12 மொழிகள் தாய்மொழிகளாக இங்கு பரீட்சை எடுக்கலாம். பரீட்சை திணைக்களங்கள் அங்கீகரித்திருக்கின்றன. கொரோனாவுக்கு முந்தைய காலம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னம் 10 உயரிய மொழிகளில் தமிழும் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டது. அது ஒரு சிலருடைய முயற்சியில் எடுக்கப்பட்டது. அவர்களை நாங்கள் பட்டந்தளித்து இவர்கள் கொண்டு வந்த அரசு திட்டத்தில் சேராதீங்கன்னு சொல்லி இன்றைய கல்வி பரீட்சையில் நடத்துகிற திணைக்களங்கள் அதை மூடு விழா பண்ணிட்டு திருப்பியும் பணம் வாங்கி பரீட்சை நடத்துகிறார்கள். அதனால்தான் சொன்னேன் என்றால், இந்த பிள்ளைகள் நிர்வாகத்துக்கு கொண்டு வாங்கோ, வரமாட்டினம் இல்லை, ஊருக்குள்ள அறிவியுங்கோ, நாங்கள் பின் வரிசைக்கு வருகிறோம், முதல் வெற்றிடம் இருக்கட்டும், வருகிற சனி அல்லது வேண்டாம் ஒரு மாதத்துக்கு பிற்பாடு அடுத்த மாதத்தினுடைய முதல் சனியிலிருந்து எங்களுடைய பாடசாலை கல்விகளை நிறுத்தி விடுகிறோம். நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம், நீங்கள் முன் இந்த நிர்வகிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்ல ஆரம்பித்தால் நீங்கள் சொன்ன அந்த வரவு செலவு எங்களுக்கு தெரிய வரும், எங்க நிற்கிறோம் என்பது புரிய வரும். சொல்லுங்க, எனக்கு வர நான் சொல்ல நினைக்கிறேன். மிகச்சரி ஐயா, நீங்கள் சொன்ன அதே கருத்திலே தான் நானும் இருக்கிறேன். இங்க ஜெர்மனை பொறுத்தவரை எல்லோரும் சொல்லுகிறார்கள், நிர்வாகம் சொல்லுகிறது தாங்கள் கொஞ்சம் இளையோரிடம் கொடுத்து விட்டோம். ஆனால் எனக்கு அதிலே திருப்தி இல்லை. ஒரு நாள் முதல்வன் மாதிரி ஒரு ஆண்டாவது நீங்கள் முழுதாக கொடுங்க. அவர்கள் பழுதாக்கினாலும் பரவாயில்லை, முழுதாகவே அவர்களிடம் கொடுத்து பாருங்கள் என்கிறது என்னுடைய ஒரு அவா. கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எல்லோருக்கும் பயம், இளையவர்கள் பழுதாக்கி போடுவார்கள், நாங்கள் பின்னுக்கு நின்று செயற்படுவோம் என்று சொல்லி அவர்கள் தாங்கள் நினைப்பதைத்தான் அவர்கள் தான் சொல்லுகிறார்கள், இளைஞர்கள் தான் வெளியே சொல்லுகிறார்கள். ஆனால் அங்கே சொல்ல வைப்பது பெரியோராக இருக்கு. பழைய 30 வருடமாக இதை நடத்தியவர்களாக இருக்கிறார். எனவே ஒரு முறை ஏன் அப்படி செய்யக்கூடாது என்பது என்னுடைய ஒரு ஆதங்கம். சரியாக இருக்கலாம்.
திருக்குமார் அவர்களும் விரும்பினால் சேர்ந்து கொள்வோம், ஒருவர் சாந்தினி அவர்களும் விரும்பினால் சேர்ந்து கொள்வோம், ஒருவராக இந்த முன்மொழிவு. ஏனென்றால் நாங்கள் இன்னும் 150 வருஷம் உயிரோடு இருக்க போகிறோமா இன்னும்? அப்போ எங்களுக்கே தெரியும் நிலைமை. அப்போ கண்ணுக்கு முன்னால் சிதைவடைய போகிறது என்று தெரிஞ்சும் அப்படியே தோளை கொடுத்தோன்னு நிற்கிறோம் விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக. எங்களுக்கு தெரியுது அது ஏதோ ஒரு பக்கத்தில் மூடுவிழா வராது. ஆனால் ஒரு மாற்றத்துக்குள்ளாக போகிறது அது எங்கள் மூத்த சமூகத்துக்கு பிடிக்காது இல்லையா? அதுதான் ஒன்று. அப்போ திருக்குறளை பற்று என்பது வரவு. தாய்மொழி தமிழை படித்தால் எனக்கு பற்று வரும், எனக்கு வரவு வரும் என்பதை மூத்த சமூகம் இன்னும் நிரூபிக்கவில்லை. இல்ல, அதுக்கு நான் ஒரு இது சொல்றேன்டா. இப்போ உதாரணத்துக்கு எங்கட வீட்டுல 3 பிள்ளைகள் இருக்கின்ற வையுங்கள். 3 பிள்ளைகள், அதை போல இன்னும் பக்கத்துல இருக்கிற 3 பிள்ளைகள் இருந்து தமிழ் கதைச்சு கொண்டு வரைக்கல பற்று தண்டவாள. அது எங்களை அறியாமலே நான் சொன்ன பற்று வரவு பற்று. அதான் அந்த வரவில வருது என்ன பிள்ளைகள் வரவு பற்று. வரவு பற்று. அதான் வரவு பற்று. நீங்கள் தமிழ் பள்ளிக்கு வந்தால் நீங்கள் தொண்டராகவோ சில பள்ளிகளில் பயணத்துக்கான செலவோ கொடுப்பார்கள். ஆனால் அதே பிள்ளை ஒரு கணித விஞ்ஞான பாடத்துக்கு மேலதிக வகுப்புக்கு போனால் அந்த பிள்ளை ஆசிரியருக்கு 20 யூரோ கொடுக்குது ஒரு மணித்தியாலத்துக்கு. தமிழ் படிக்கிறதுக்கு 1 யூரோ கொடுத்துட்டு ஐயையோ காசு வாங்கினோம். ஏனென்றால் அது மதிப்பில்லை. முதலில் இங்கு உள்ள கிழக்கு ஐரோப்பிய தேச நாடுகள், ரோமானியா போன்ற நாடுகளுடைய தமிழ் மொழிகளை நான் விரும்பி போய் சில இடங்களில் வகுப்புக்கு நுழைய விடவில்லை, அவரோடு பேசியிருந்தேன். அவர்கள் ஒரு ஆங்கிலம் கற்பதற்கு 20 ஸ்டெர்லிங் பவுண்ட்கள் என்றால் தங்களுடைய மொழி கற்பதற்கு 20 ஸ்டெர்லிங் பவுண்ட்கள். ஏனென்றால் ஆசிரியருக்கு ஒரு பகுதி நேர முழு சம்பளம் கொடுக்கிறார்கள். இன்னும் எங்கள் நிர்வாகங்கள் தமிழ் ஆசிரியர்களை அந்த சாமிக்கு கொம்பு தூக்குறாக்களாத்தான் பயன்படுத்தி போட்டு விடினோம். இன்றைக்கு சாமி உலா வந்தால் சரி, நாளைக்கு வராது, இனி அடுத்த சனிதான் சாமி உலா வரணும், கொம்பு தூக்க 4 ஆசிரியர்கள் வாங்குவோம் என்று கூப்பிடுகிறார்கள். இது நான் ஒரு அந்தலைக்கு போய் பேசுறதுக்கு காரணம், தடவி 25 வருஷத்துக்கு மேலா பேசியும் ஒன்றும் நடக்கல. எமக்கும் தமிழ் பள்ளியதுக்கும் சம்பந்தம் இல்லை, எங்களுக்கு தமிழ் மொழியே தெரியாது, நாங்கள் கற்றுக்குட்டிகள். அப்போ செய்கிற உங்களை பார்த்து கேட்குறோம், மாற்றம் வேண்டும். 2வது 6000க்கு மேற்பட்ட தாய்மொழிகள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. 6000க்கு மேற்பட்டது. அதுக்குத்தான் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி உலக தாய்மொழிகள் தினம். ஆனால் 207 நாடு தான் உலகத்தில் இருக்குது. 6000 நாடுகள் வந்தால்தான், அதிகாரம் வந்தால்தான் ஒரு மொழி பிழைக்கும் வளரும் என்றால் அது கொஞ்சம் மிகையான கருத்து. இது நான் வந்த காலத்திலேருந்து 44 வருஷமாக கேள்விப்படுறேன் ஐரோப்பாவில். அது இல்லை. நாம் இப்போது 107 நாடுகளில், கிட்டத்தட்ட 180 நாடுகளில், குறிப்பாக ஈழத்தமிழினம் ஒருவர் இருவராகத்தன்னும் கூட பரவாயில்லை, நாம் இல்லாத நாடுகளே இல்லை. நாம் பல மொழி பேசுகிறவரோட உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம். இல்ல, அதுதான் பல மொழி. இதுல நாங்கள் மொழியை பார்க்கிறோம், அதுல எத்தனை சதவீதமான மக்கள் தமிழர் இருக்கிறோம்ன்றதையும் பார்க்கத்தானே. இல்லையே, தமிழருக்குள்ளே பாருங்கள். நான் என்ன சொல்றேன்னா, 6000 பேருக்கும் தாய்மொழியில் நாடு இல்லை, 207 நாடு தான் இருக்குது. அப்ப 6000ல் 210 கழிச்சிங்களா மிகுதி மொழிகள் வாழ்கின்றனவே. அவர்களுக்கு ஆட்சி வந்தது, நாடு வந்தது, ஜனாதிபதி வந்தார், அதனால தான் இந்த மொழிகள் ஆயிரக்கணக்கான மொழி வாழ்வது இல்லை. அதல்ல, 107 நாடுகளில் 180 நாடுகளில் ஈழத்தமிழர்கள் வாழுகிறோம். ஆனால் என்ன மாதிரி வாழுகிறோம்ங்கிறது எங்கேயாவது கழிச்சா பிரான்ஸில் ஒரு 3-4 உள்ளூராட்சி உறுப்பினர்கள் தமிழர்கள், இங்கிலாந்தில் பார்த்தா ஒரு 7-8 பேர், கனடாவிலேருந்து இப்போ வந்து கொண்டிருக்கணும். ஒருவர் 2-3 பாராளுமன்ற உறுப்பினர், அதில் ஒருவர் அமைச்சராக வந்தார், அவரை தூக்கி போட்டு தாக்கி நீ இனிமேல் ஈழத்தமிழ் காய்க்க மாட்டாய் என்றால் நீயும் துரோகி என்று விட்டு விட்டார்கள். இப்போ அவர் பாவம் அமைச்சராக இருந்தும் வாழவில்லை. இப்போ என்ன நடக்குதுன்னா, நான் அது மிகையாக சொல்லாமல் என்ன சொல்கிறேன் என்றால், இல்லை, மாற்றங்களுக்கு வழி நம்மிடம் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய மாற்றத்துக்கான சிந்தனை மட்டும் நம்மில் இன்னும் எல்லாருக்கும் தோன்றுது. ஆனால் நடைமுறைப்படுத்த பயப்படுறோம். சொன்ன மாதிரி எல்லாம் பழுதாக போயிடும். இன்னும் ஒரு நாள் தொடர்வோம் நிச்சயமாக, கண்டிப்பாக. ஏனென்றால் வெறும் வார்த்தைகளில் சிக்குண்டு போய் இன்னும் கண் முன்னால் இதை நான் ஐரோப்பா பற்றி தான் காய்க்கிறேன். எனக்கு இலங்கை, இந்தியா அங்கே இருக்குன்னு தெரியாது, மன்னிக்கோணும். ஐரோப்பாவில் வாழுகிற போது எங்களுடைய கைகளில் அதுக்கான அதிகாரமும் பலமும் இருக்கிறது.
எங்களுக்கு அந்த அரசாங்கங்கள் தந்திருக்கிறார்கள். கோட்டை விட்டது இதுவரையில் நாம் மட்டும்தான். இல்லை என்று சொல்பவர்களோடு மன்னித்து விடுங்கள், அவரோடு விவாதிக்க நாங்கள் வரவில்லை. கவலை கொள்வோர்கள் இனி சிந்திக்க வேண்டும் என்று கேட்போம். இன்னும் ஒரு நாள் ஐரோப்பிய நாடுகளில் தமிழ் மொழியினுடைய வீச்சு பற்றி தனியாக தலைப்படுப்போம் என்ற அடுத்த நிகழ்ச்சிக்குள் புகுந்து விட்டோம். எனக்கு வரவர்களே மிகச்சிறப்பு, ஆனந்தமாய் சிறப்பாய் மிக மகிழ்வோடு இதை தொடர்ந்து கொண்டிருக்கிறீங்கள். ஓய்வு காலத்திலும் அதை தொடர வேண்டும் என்று நினைக்கிறீங்கள். அதெல்லாம் பெரிய விஷயம், பெரிய விஷயம். ஆகவே ஒரு சின்ன ஆசை, முன்னை நாள் தமிழ் ஆசான் என்ற பெயர் இல்லாமல் எங்கள் காலம் முடிகிற போது கூட இன்றும் கூட அவர் தமிழ் ஆசானாய் இருந்தேதான் என்று மிச்சத்தை நீங்க முடியுங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. அறிமுகப்படுத்தின கலைவாணி ஆசிரியர்களுக்கும் சிறப்பாய் ஆனந்தமாய் கொண்டு வந்த சாந்தினி அவர்களுக்கும் மற்றும் திருக்குமார் உட்பட எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி இயக்குனர் அவர்களே. இன்றைய முட்டத்து மலர் அழகாக மலர்ந்து மனம் பரப்பி இருக்கின்றது. ஆசிரியர் ஞானகுமாரன் அவர்களது அனுபவங்களையும் அவரது செயல்பாடுகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்ற நேரங்கள் நெருங்கி வந்து விட்டன. அதனால நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். ஞானகுமாரன் ஆசிரியர் அவர்களை உங்களுடைய நிறைவான கருத்தோடு எங்கள் நிகழ்ச்சியை நிறைவாக்குவோம். எனக்கு 2004 நோபல் பரிசு பெற்ற வங்காய் மாஸ்தா என்கின்ற ஒரு பெண்மணி சொன்ன ஒரு கதை தான், ஒரு சிறு கதை ஞாபகம் வருகிறது. ஒரு காடு எரிந்து கொண்டிருந்ததா. எரிந்து கொண்டிருக்கிற போது விலங்குகள் பறவைகள் எல்லாம் பறந்து ஓடி தள்ளி போயிருந்தாங்க. அங்கே பெரிய ஒரு ஆறு போனபடியால் அங்கே தள்ளி போக முடியவில்லை. எனவே அங்கேயே இருந்ததாம். இருந்த பொழுது ஒரே ஒரு செட்டுக்குருவி மட்டும் அந்த ஆற்றில் இருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் அந்த எரிகின்ற காட்டுக்கு போட்டார். அப்பொழுது பெரிதாக தண்ணீர் எடுக்கின்ற யானை முதலிய மிருகங்கள் கேட்டதால், நாங்கள் எடுத்து போட்டால் அது எரியாது, காட்டு தீ, நீ ஏன் போடுகிறாய் என்று. எனக்கு காடு 100மோ இல்லையோ, நான் வாழ்ந்த என்னை வாழ வைத்த அந்த காட்டிற்கு என்னால் செய்கின்ற அந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த குருவி சொன்னதாம். அதுபோல என்னால் முடிந்ததை நான் செய்து கொண்டிருக்கிறேன். தமிழ் பிழைக்க வேண்டும், வாழ வேண்டும், இந்த புலம்பெயர் நாடுகளில் வளர வேண்டும் என்ற ஆவலிலே என்னால் முடிந்ததை செய்கிறேன். அவ்வளவு. நன்றி, வணக்கம். இதை இணைத்த உங்களுக்கு நன்றி நன்றி ஞானகுமாரன் ஆசிரியர் அவர்களே. அழகாக இன்றைய உங்களது கருத்துக்களை பதிந்திருந்தீங்க. மிக்க நன்றிகள் கூறிக்கொண்டு இதில் இணைஞ்சு சிறப்பித்த திருக்குமாரையா அவர்களுக்கும், இயக்குனர் அவர்களுக்கும், கலைவாணி ஆசிரியர் அவர்களுக்கும், கீதா பரமானந்தன் அவர்கள், தவமலர் கல்விராஜன் அவர்கள், ஈஸ்வரன் அண்ணா அவர்கள், நவயோதி யோகரட்னம் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். அடுத்த முற்றத்து மலர்களில் சந்திக்கும் வரை நன்றி. நன்றி இயக்குனர் அவர்களே. நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். உற்சாகங்கள் தொடரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். சாந்தினி துரையரங்கன் அவர்கள் தொகுப்பில் இடம்பெற்றிருந்த முற்றத்து மலர்கள் கேட்டிருந்தோம். வாழ்த்துக்கள். தொடர்வது நவஜோதி ஜோகரட்டம் அவர்கள் தொகுப்பில் வருகிற மகரந்த சிறு.